ஹாய் டியர், டுடே நம்ம சின்னக்கு ஒன் ஷாட் பார்க்கலாம். டைட்டில் என்ன அப்படின்னா மை ரூட் ப்ரொஃபஸர். ஓகே டியர், நான் சொல்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செட்டிங்கில் போயிட்டு அந்த ப்ளே ஸ்பீட் இருக்கும்ல அதை வந்துட்டு கொஞ்சம் அதிகப்படுத்தி கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் அண்ட் ஜிமின் வந்துட்டு உங்களோட ப்ரொஃபஸர், அதுவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ப்ரொஃபஸர். இதுதான் இன்ட்ரோ. ஸோ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆராக்கு இன்றைக்கி பர்த்டே. நீங்கள் எல்லாருமே ஹாஸ்டல் தான் ஸ்டே பண்ணியிருக்கீங்க. அவளோட பர்த்டே அப்படிங்கிறதுனால எல்லாருமே நல்லா ஜாலியாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 6 o'clock மேலே, அதாவது காலேஜ் எல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா கேக்லாம் கட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதோட விடாமல் நைட் எல்லோரும் தூங்கினதுக்கு அப்புறமா வார்டன்லாம் எந்திரிச்சு வரமாட்டாங்கல்ல. ஸோ அந்த டைம் பார்த்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபுல்லாக உண்மையான பார்ட்டியே கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் வந்துட்டு பிளான் பண்ணிட்டு சிரிக்கிறீங்க. என்ன அப்படின்னா ரூம் ஃபுல்லாக ஒரு மாதிரி ரொம்ப டார்க் டெக்கரேஷன் சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொடூரமாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அவளுக்கு வந்துட்டு ரொம்ப ஹாரர் ஃபிலிம்லாம் பிடிக்கும் சாராக்கு. அதனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு டெக்கரேட் பண்ணிக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் ஒரு நைட் 12 மணிக்கு மேலே தான் நீங்கள் பார்ட்டியே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் பார்ட்டி கிடையாது, இதுதாண்டி பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிறைய ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டு அது திருட்டுத்தனமாக வந்துட்டு இத்தனை வேலையை பண்ணிட்டு இருக்கிறீங்க எல்லாருமே. ஸோ ஃபுல் ட்ரிங்க்ஸ் எல்லாருமே, நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாருமே ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ரூமில் மொத்தமே ஒரு 5-6 பேர் இருப்பீங்க. 6 பேருமே வந்துட்டு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆட்டம் ஃபுல்லாக நல்லா ஆட்டம் போட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 3க்கு மேலே அப்படி மாட்டி ஆயிடுறீங்க. மார்னிங் வந்துட்டு ஒரு 9 o'clock ஆகிடுது. இன்னுமே நீங்கள் யாருமே எந்திரிக்கல. ஏன்னா நைட்டு அவ்வளோ ஆட்டம். ஸோ ஒருத்தர் கூட எந்திரிக்கவே இல்லை. ஆனால் உங்களுக்கு மட்டும் ஒரு மாதிரி லைட்டாக ஹெட்டேக்காக இருக்கிறனால நீங்கள் அப்படியே எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காருங்க. ஐயோ சாமி தலைவலிக்குதே அப்படிங்கிற மாதிரி அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம், மேலே கால் கீழே தலை, அந்த மாதிரி ஒவ்வொரு பக்கம் பல கந்தர குளத்தில் கிடக்குறாங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி தான் கடந்திருப்பீங்க. இருந்தாலும் அவங்களே எட்டி வச்சுட்டு எப்படி கிடக்குறா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே வாஷ்ரூம் போயிட்டு அப்படியே லைட்டாக அந்த ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ப்ளஷ்லாம் பண்ணிவிட்டு டைம் பார்க்குறீங்க. மணி 9 ஆயிடுச்சு. ஒரு 9:30 அப்படிங்கிறப்ப உங்களோட காலேஜ் ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது உங்களோட ஹவர் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். கொஞ்சம் இயர்லியராகவே ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் வந்துட்டு செம்ம பயமாக இருக்கு. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்துட்டு ஜிம்மினோட பீரியட் தான். அவர் வந்துட்டு செம்ம ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ரொம்பவே திட்டுவார். பயங்கர டென்ஷன் பார்ட்டி வேறு. அதனால உங்களுக்கு செம்ம பயம். ஐயோ இன்றைக்கி அந்த சிடுமூஞ்சியோட கிளாஸாக ஃபஸ்ட் ஹவர் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக அங்கேயும் இங்கேயும் ஓடுறீங்க. ஸோ இவங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் ப்ரிப்பேர் படுத்திருப்பாங்கல்ல. அதனால எல்லாத்துக்கும் கால் தடிக்கி உளுந்து மூக்கிலலாம் ரத்தம் வேறு. பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அதையும் பொருட்டாக எடுத்துக்காமல் அப்படியே எல்லாம் தொடச்சிட்டு அப்படியே குளிக்க கூட இல்லை, ஜஸ்ட் அப்படியே ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாற்றிக்கிட்டு அப்படியே பர்ஃப்யூம் மட்டும் எடுத்து நல்லா ஃபுல்லாக அடிச்சுக்கிறீங்க. ஏன்னா குளிக்கல நாரிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆல்ரெடி நைட்டெல்லாம் ஃபுல் சரக்கு. அதனால ஃபுல்லாக வாயெல்லாம் கூட எதை போட்டு அடிச்சுக்கிறீங்க. ஃபைனலாக வந்துட்டு ஃபுட்டு கூட எதுவும் சாப்பிடல. அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க. உங்களோட ஃப்ரெண்டு யாரும் எழுப்பவும் இல்லை. ஏன்னா அவங்க யாரும் வரமாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்களோட ஹாஸ்டலுக்கும் உங்களோட காலேஜுக்கும் ஒரு கொஞ்சம் தூரம் தான். தட் மீன்ஸ் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஏன்னா காலேஜ் கேம்பஸ்குள்ளே தான் உங்களோட ஹாஸ்டலும் இருக்கும். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் பக்கம் தான். பஸ்லாம் பிடிச்சி போகணுங்கிறது கிடையாது. ஹாஸ்டல் காலேஜ் எல்லாமே கிட்டத்தட்ட பக்கமாக தான் இருக்கும். ஆனாலும் அந்த ஃபுல்லாக உங்களோட கிளாஸ் டிபார்ட்மெண்ட்டு போகிறதுக்கு ரொம்ப தூரம். ஓடுறீங்க எல்லோரும் உங்களை தான் வேடாக பார்க்குறாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் வந்துட்டு 10:30க்கு மேலே தான் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் ஜிமினோட ஹவர் வருது அப்படின்னா, அதாவது ஜிமினுக்கு கிளாஸ் இருக்குது அப்படின்னா அவரோட ஹவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு பீரியட் அப்படின்னா ஒரு 10:30 ஸ்டார்ட் ஆக வேண்டியது 9:30 ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஸோ சீக்கிரமாக வந்துடுவார். அதனால் டைம் பார்க்குறீங்க. ஒரு 9:30 கரெக்டாக ஆகிடுச்சு. நீங்கள் ரெடி ஆகிட்டு போகிறதுக்குள்ளே ஐயோ வந்திருப்பானே, மாட்டினேன் ஐயோ கடவுளே, அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சம பயத்தில் ஓடிட்டுருக்கிறீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்கியூஸே கொடுக்க மாட்டார். யாருக்காக இருந்தாலும் எக்ஸ்கியூஸே கொடுக்க மாட்டார். பிடிச்சி வந்துட்டு பயங்கரமாக திட்டி விட்டுருவார். இல்லைன்னா பயங்கரமாக பனிஷ்மெண்ட் கொடுத்துருவார். ஸோ நீங்களும் வந்துட்டு என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி ஓடுறீங்க. ஃபைனலாக வந்துட்டு ஒரு வழியாக உங்களோட கிளாஸுக்கு வெளியே வரைக்கும் ஓடிடுங்க. கிளாஸ்க்குள்ளே ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறப்போ உள்ள ஜிம்மி நின்றுட்டுருக்காரு. ஸோ முடிஞ்சுது, இன்றைக்கி சோலி முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சார் அப்படிங்கிறீங்க. அவர் வந்துட்டு திரும்பி பார்க்குறாரு, யார் அது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் தான், ஓ நீங்களா மேடம், வாங்க அப்புறம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டீங்க போல் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. உங்களுக்கு புரியுது, போச்சு இன்றைக்கி ஏதோ பலமாக ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறானோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இந்த சிடுமூஞ்சிக்கிட்ட மாட்டேன்டா அப்படின்னு நினச்சிட்டு நிற்கிறீங்க. ஏன் மேடம் வாய் பேச மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு சார் இல்லைங்க சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வாட்ச் பார்த்துட்டு 9:45க்கு வந்திருக்கா, இதுதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சார் ஒரு 15 minutes தானே லேட் ஆச்சு அப்படிங்கிறீங்க. ஓ 1/4 மணி நேரம் உனக்கு கம்மியோ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு சார் இல்லை, நான் வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக உங்கள் சப்ஜெக்ட் தான் சார் படித்தேன். அதனால் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். நான் நைட்டு 3:30 வரைக்கும் படித்தேன். நைட்டில் விடிய காலையில் 3:30 வரைக்கும் படித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஓ ஏன் சப்ஜெக்ட் தான் படிச்சியா அப்படின்ட்டு கிட்ட வராரு. ஐயோ மாட்டினேனா, நானே வாய் கொடுத்து மாட்டினேனா அப்படிங்கிற மாதிரி நிற்கிறீங்க.
ஓ! நீ என்னோட சப்ஜெக்ட் தான் படிச்சியா? சரி ஓகே. நீ வந்துட்டு நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணு. என்ன சாப்டர் படிச்ச? அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. போச்சுடா! நான் என்ன படிச்சேன்? ஐயய்யோ! நான் படிக்கவே இல்லையே அப்படிங்கிற மாரி நிக்கிறீங்க. அவர் வந்துட்டு கிட்ட வராரு. சொல்லுமா என்ன சாப்டர் படிச்ச நீ? அப்படின்னு கேட்கவும், சார் அதுவா? அது அந்த சாப்டர் சார் அப்படிங்கிறீங்க. எந்த சாப்டர் அப்படின்னு அவரு கேட்குறாரு. அதுதான் சார் அந்த 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 சாப்டர் அப்படிங்கிறீங்க. ஏய் எந்த சாப்டர் சொல்லு அப்படிங்கிற மாரி கத்துறாரு. ஐயய்யோ! அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, சார் அது வந்துட்டு நேற்று ஒரு சாப்டர் நடத்துனீங்கல்ல அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, ஏய் நேற்று எனக்கு பீரியடே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நேற்று இல்லை சார், முந்தின நாள், அதாவது அதுக்கு முன்னாடி நாள் நீங்கள் நடத்துனீங்களா அது அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா, சரி ஓகே நீ எனக்கு ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சாப்டர் நடத்தினாரோ அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, நீங்கள் பாட்டுக்கு பெக்க நிற்கிறீங்க, நீங்கள் கிளாஸ்லேயே கவனிக்க மாட்டீங்க, ஹாஸ்டலில் போய் படிக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி தான், அதனால பேபேன்னு முழிக்கிறீங்க. அவருக்கு நல்லா தெரியும் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்க மாட்டீங்கன்ட்டு. அதனால சிம்பிளாக தான் கேட்டிருப்பாரு, ஆனாலும் உங்களுக்கு தெரியலை. பக்கன்னு முடிச்சுட்டே இருக்கும். கிட்ட வந்துட்டு எங்க சரி ஓகே இந்த கொஸ்டினாவது நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். அது என்ன தெரியுமா, அந்த சாப்டரோட ஹெட்லைன், அதாவது அந்த சாப்டரோட டைட்டில் இருக்குது, அதை தான் கேட்குறாரு. ஆனால் அதுவே உங்களுக்கு தெரியல. நீங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இல்லை ஏதோ ஸ்மெல் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா உங்கள் வாயிலிருந்து தான் வந்திருக்கும். நைட்டில் அப்போலாம் சரக்கு அடிச்சிருப்பீங்களா, அந்த ஸ்மெல் தான். என்ன ஸ்மெல் ஒரு மாதிரி வித்தியாசமாக வருது அப்படிங்கிற மாதிரி கேட்கும். சார் பர்ஃப்யூம் நான் வந்து சென்ட் போட்டு சார் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். நீ கொஞ்சம் இல்லை ஜாஸ்தி போட்டுக்க, எனக்கு தலை வலிக்குது. ஆனால் அந்த ஸ்மெல் இல்லை, உன் வாயிலிருந்து வருது, வாய்க்குமா ஏதாவது போட்டு அப்படின்னு கேட்குறாரு. சார் இல்லைங்க சார், அது சூப்பரான டூத் பேஸ்ட்டு. ஸோ அந்த டூத் பேஸ்ட்டில் விளக்குனா, பல்லு விளக்குனா இப்படி தான் மணக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், மணக்குலடி நாறுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, நாறுதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள்ட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க கிளாஸில். ஐயோ இப்படி பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, சார் ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார் அப்படிங்கிறீங்க. அவர் வந்துட்டு விடுதெல்லாம் இருக்கட்டும், என்ன ஸ்மெல் வருது வாயிலேருந்து அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு சார் அப்படிங்கிறீங்க. சரி ஓகே சரக்கு அடிச்சு தானே அப்படின்னு கேட்கவும், சரி இல்லை சத்தியமாக சரக்கு அடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ அப்படியா, அப்போ நீ இங்கே இருக்க, உன் கூட்டாளியெல்லாம் எங்கே, மிச்சம் 5 பேர் எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வாய் தவறி சார் அவங்களாம் மட்டையாகி தூங்கிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ உளறிட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ உண்மை வெளியே வந்துச்சா வா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அழகாக பிரின்சிபல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. உங்களுக்கு சம பயம். ஐயோ அவன் இன்னும் அதிகமாக திட்டுவானே, இவன் கூட பரவாயில்லானா அவன் அதை கூட மோசமே அப்படிங்கிற மாதிரி திட்டுன்னு முடிச்சுட்டா போகிறீங்க. ஸோ ஜிம் அந்த அளவுக்கு திட்டிருக்க மாட்டார், ஆனால் ஸ்ட்ரைட்டாக கூட்டு போய் பிரின்சிபல் கிட்டே விட்டுருப்பாரு. அந்த பிரின்சிபல் சும்மாவே இருக்கிறதால டென்ஷன் பார்ட்டி ஏதாவது இருந்தாலும் டென்ஷன் ஆகிட்டே இருப்பான். ஸோ ஜிம்மின் கொண்டு போய் விட்டதும், நீ கேஸு டெய்லி இந்த பிள்ளை கூட்டிகிட்டு வந்துட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி யாராவது ஒரு ஸ்டாஃப் வந்துட்டு உங்களை பிரின்சிபல் ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு சேட்டை பண்ணுவீங்க. ஸோ இன்னைக்கு ஜிம்மினோட ஹவரில் வந்திருக்கா, சரி ஓகே என்ன ஜிம்மின் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு சரக்கு அடிச்சுக்கா அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக போட்டு கொடுத்துட்றாரு. நீங்கள் வந்துட்டு திருத்துன்னு இருக்கீங்க, சார் இல்லைங்க சார் சத்தியமாக நான் சரக்கு அடிக்கல அப்படின்னு சொல்லவும், வேணா செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு போயிடுறாரு. உங்களை அப்படியே பேன் விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. அவர் பாதி தூரம் போயிருப்பாரு, அங்கே கேட்குது பிரின்சிபல் போட்டு உங்களை வறுத்தெடுக்கிறாரு, கற்றுக்காரு. நீங்கள் முடியாமல் நின்றுட்டுருக்கீங்க. ஜிவினுக்கு ஒரு மாதிரி பாவமாக தான் இருக்குது, ஆனாலும் சிரிச்சிட்டே போகிறாரு. வாங்கட்டும் டெய்லி இதே மாதிரி தானே பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி போயிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜிம்மின் கிளாஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த இன்டர்வல் டைம் இருக்குல்ல, ஸோ அதனால் வெளில வராரு. வெளில வந்து பார்த்தா நீங்கள் நடு கிரவுண்டில் நின்று தோப்புக்கரணை போடுறீங்க. உங்கள் பிரின்சிபல் தான் இன்டர்வல் ஹவரில் வந்து நீ தோப்புக்கரணை போடணும் நடு கிரவுண்டில் நின்று அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆள் வேறு பார்த்துக்கிறதுக்கு நிற்க வச்சுருப்பாங்க. ஸோ எல்லோரும் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க, வியர்டாக உங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. சில பேர் வீடியோலாம் கூட எடுக்கிறாங்க. உங்களுக்கு செம கடுப்பாகுது, டி போய் தோடா அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் திட்டிட்டு தோப்புக்கரணை போட்டுருக்கிறீங்க. ஆனாலும் அடங்கின பல ஜிம்மின்னு பார்க்குறாருங்க. அப்போ கூட வாய் அடங்குதா பாரு, எல்லாத்தையும் திட்டிட்டு தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி போயிடுறாரு. ஸோ அந்த தோப்பு கண்ணெல்லாம் போட்டு முடிச்சு ஒரு வழியாக நீங்கள் கிளாஸ்க்கு வரீங்க. இந்த ஹவர் வந்துட்டு வேறு ஒருத்தவங்களோட பீரியடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வரீங்க. ஏன்னா உங்களுக்கு எந்த டைம் டேபிள் தெரியாது, எதுவுமே தெரியாது. காலேஜுக்கு ஏன் வரீங்க போகிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி தான் வீட்டில் சொல்கிறாங்களே சேர்த்து விட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு போயிட்டுருப்பீங்க. அதுவும் இல்லாமல் கொரியாவில் கொஞ்சம் எல்லாமே இந்த ஸ்டடீஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்ட்டு. ஆனால் அது உங்களுக்கு கிடையாது, ஏன்னா நீங்கள் தான் கண்டுக்கவே மாட்டீங்களேப்பா. என்னத்தை போய் நல்லா பொம்பளை பேடா நிறைய கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு படிக்கவே மாட்டீங்க. அவ்வளோ தேவையான தெரியுவீங்க. ஸோ தோப்புக்கரணெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அந்த இன்டர்வல் டைம் முடிஞ்சு உங்களோட கிளாஸ்க்குள்ளே வந்து அப்படியே அக்கடாண்டு படுக்கிறீங்க. ஸோ உங்களால் முடியாது, நீங்கள் எப்பவுமே தூங்குவீங்க, இல்லைனா இந்த மாதிரி தான் சேட்டை பண்ணிட்டு வெளியில் பனிஷ்மெண்ட் வாங்கிக்குவீங்க. மற்றபடி வந்துட்டு கிளாஸில் படிக்கலாம் மாட்டீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு வேறு யாராவது வந்துட்டு கிளாஸ் நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு படுத்திருப்பீங்க. ஏன்னா நீங்கள் ஜிமின் கிளாஸில் மட்டும் முடிச்சுட்டே தான் இருக்கணும். ஜிமின் பார்த்தானா அப்படியே சத்துன்னு அடிச்சிடுவார், கையில் எதுக்கு எடுக்க தூக்கி தலையிலே போட்டுருவார். அந்த மாதிரி செம்ம பயமாக இருக்கும். மற்றவங்களாம் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் ஜிம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாரா, அதனால ஜிம்னோட கிளாஸில் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு வாழை சுருட்டி வச்சுட்டு இருப்பீங்க. ஆனாலும் ஏதாவது பண்ணி போயிட்டு வெளில பனிஷ்மெண்ட் வாங்குவீங்க. அதனால சரி ஓகே இன்னைக்கு தான் அவன் பீரியட் முடிஞ்சல, அந்த சிடுமூஞ்சி வந்துட்டான் டெய்லியும். அதுவும் காலையில் 9:30க்கே வரணுமா. யார் நான் என்ன ஸ்கூலாக போகிறேன், நான் காலேஜ் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே படுத்துக்கிறீங்க டெஸ்க்லேயே. அதுவும் ஃப்ரண்ட் டெஸ்க்கு. அப்படியே படுத்து நீங்கள் படுத்து ஜாலியாக தூங்கிட்டு இருக்கீங்க. ஜிமின் தான் மறுபடியும் வராரு. எல்லோரும் வந்துட்டு
பார்க்குறாங்க, என்ன இன்னைக்கு ஜிமின் சாரே மறுபடியும் வராங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உங்களுக்கு அது தெரியாது, நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்கல்ல. அவர் வந்து நின்றுட்டு உங்கள் முன்னாடி தான் நிற்கிறாரு. ஆனால் உங்களுக்கு அது தெரியவே இல்லை. உங்களோட டெஸ்கில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் எப்போ உட்காந்துருப்பாங்க. அவங்க தான் இன்றைக்கி யாருமே வரலையெல்லாம் மாட்டிட்டாங்களே, அதனால உங்களை எழுப்புறதுக்கு கூட இன்னைக்கு ஆள் இல்லை. ஸோ நீங்கள் பாட்டுக்கு தூங்கிட்டே இருக்கீங்க. ஜிமின் பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு என்ன இவன் நிற்கிறது கூட தெரியாமல் அந்த மாதிரி இருக்கிறா, சரி ஓகே நம்ம வந்துட்டு அப்படி பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் வந்துட்டு சரி உட்காருங்க, இந்த கிளாஸ் நான் வந்து எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படி அவர் பேசி கூட உங்களுக்கு வந்துட்டு அந்த தூக்கம் தெரிஞ்சிருக்காது, அவ்வளோ டயர்டாக தூங்கிட்டு இருக்கீங்க. ஜிமின்க்கு செம டென்ஷன் ஆகிடுச்சு. அப்படியே அந்த டஸ்டர் இருக்கும்ல, ஸோ டஸ்ட்டை எடுத்து அப்படியே சத்துன்னு உங்கள் தலையிலே போடுறாரு. அப்படியே அது அந்த ஒரு மாதிரி அந்த டஸ்டர் வந்துட்டு உங்கள் தலையிலே பொத்துன்னு விழவும் உங்கள் முடியெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி அந்த டஸ்ட் அந்த ஒயிட் கலர் சாக்காக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஆயிருக்கும். அப்படியே எந்திரிக்கிறீங்க, யார் அது என்ன அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே எந்திரிப்பீங்க. ஸோ எந்திரிச்சு பார்த்தா ஜிமின், நீயா அப்படின்னு கேட்குறீங்க, எதை அப்படின்னு அவரும் சொல்லவும், இல்லை நீங்களான்னு கேட்டேன் சார் அப்படிங்க. வர வர ரொம்ப திமிர் அதிகமாகிடுச்சு. அது காலையிலேருந்து நீ பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு இருக்க, மறுபடியும் வந்து கிளாஸில் தூங்கிட்டு இருக்காது, ஃப்ரெண்ட் டெஸ்கில் உட்காந்துட்டு உன்னை பார்த்து எல்லாரும் கேட்டு நாசமாக போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. நீங்கள் வந்துட்டு சார் 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 இல்லை சார் இல்லை சார் இன்டர்வல் ஹவர், அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே கண்ணாசந்தேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லவும், ஆஹா கொஞ்ச நேரம் கூட நீ இனிமேல் கண்ணையே மூடக்கூடாது, கண்ணை சிமிட்டாமல் நீ வந்துட்டு கிளாஸ் கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். கண்ணை சிமிட்டாமையோ அப்படின்னு பார்க்குறீங்க, ஆமாம் உட்கார் வாயமுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ கேவலமாக தான் பேசுகிறாச்சு, உட்கார் அந்த மாதிரி. நீங்களும் தேங்க்யூ சார் அப்படிங்கிற மாதிரி வேண்டாம் வெறுப்பாக சொல்லிவிட்டு அப்படியே உட்காந்துக்கிறீங்க. ஜிம் வந்துட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு காலையில் 3 வரைக்கும் ஆடி இருப்பீங்க இல்லையா, அதனால இன்னும் தூக்கமே தெரிய மாட்டேங்குது. அப்படியே தூங்கி தூங்கி அப்படியே விழுறீங்க. ஸோ ஒவ்வொரு தடவை விழுறப்போ டஸ்டர் வந்துட்டு அப்படியே தலையில் வந்து விழுது, இல்லைன்னா சாக்பீஸ் பறக்குது, அப்படியே உங்கள் தலையிலே பொத்து பொத்துன்னு விழுது. இருந்தாலும் வந்துட்டு சார் நான் தூங்கல பிரகாஷ்ராஜ் சொல்லுவார்ல ஒரு படத்தில், விஜய் அண்ணா படத்தில், அந்த மாதிரி வந்துட்டு நான் தூங்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு தூங்குனேன், கண்ணை மட்டும் மூணுன்னு தெரிஞ்சு வச்சு கண்ணை நோண்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டே இருக்காரு. நீங்கள் வந்துட்டு சார் இல்லை நான் தூங்கலை சார், கண்ணை சிமிட்டுனேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ சிமிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்காரு. நீங்களும் வந்துட்டு அப்படியே தூங்கி தூங்கி விழுறீங்க. ஒவ்வொரு தடவை கண்ணை இப்படி தூங்கி விழுறப்பெல்லாம் அவர் பார்த்துறாரு கரெக்டாக. நான் வந்துட்டு லைட்டாக கண்ணை சதுறப்பெல்லாம் அவன் பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி செம்ம டென்ஷன் ஆகுது உங்களுக்கு. அப்படியே வந்துட்டு இது வரைக்கும் சாக் பீஸ் அதுக்கப்புறமா அந்த டஸ்டர் தான் வந்துட்டுருப்போம். இப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த டென்ஷன் தாங்க முடியாமல் அந்த ஒரு நோட் இருக்கும்ல, ஸோ அது அட்டை வேறு, அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அந்த நோட்டில். அந்த நோட் வந்துட்டு எடுத்துகிட்டு வராரு. எடுத்து வந்து உங்கள் தலையில் பொத்துன்னு ஒரு 10 அடி அடிச்சிருப்பாரு. ஸோ நீங்கள் சார் 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 அப்படின்னு கத்துறீங்க. என்னடி என்ன சும்மா தூங்கிட்டே இருக்க அந்த மாதிரி வந்துட்டு பேசுகிறாரு. அது மெதுவாக தான் பேசுகிறாரு. ஸோ அப்படி போட்டு கூப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் கொள்ளலாம் மேடம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சார் இல்லைங்க சார், ரெஸ்பெக்ட் கொடுங்க, நான் வந்துட்டு உங்களோட ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லவும், ஆஹா அதெல்லாம் வந்துட்டு நீ தூங்கி வலியத்துக்கு முன்னாடி இருக்கணும், இதுக்கு மேலே கெட்ட வார்த்தை கூட வரும், இதுக்கு மேலே நீ தூங்கிட்டேனா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இல்லை சார் நான் தூங்கலை அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொல்கிறீங்க. ஐயோ வாயை திறந்தா போய் ஐயோ கடவுளே, உண்மையெல்லாம் வந்துட்டு பெற்றாங்களா இல்லை எங்காவது பிடிச்சிட்டு வந்தாங்களான்னு கேட்குறாரு. ஏன்னா நீங்கள் எப்போதாலும் பொய்யே தான் சொல்லிட்டு தெரியுவீங்க. இந்த மாதிரி தான் டெய்லியுமே நடக்கும். டெய்லி அடி வாங்குறது, திட்டு வாங்குறது. மற்ற ஸ்டாஃபெல்லாம் வரும்போது லாஸ்ட் பெஞ்சில் போய் தூங்கிடுவீங்க, அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் ஜிமின் மட்டும் இருக்கிறப்போ லாஸ்ட் பெஞ்சில் யாருமே இருக்கக்கூடாது. எல்லோரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த லாஸ்ட் பெஞ்சுக்கு முன்னாடி வந்து உட்காந்துக்கணும். அதனால வந்துட்டு அதுவும் நீங்கள் ஃப்ரண்ட் டெஸ்க்லேயே தான் உட்காரணும்னு சொல்லுவார். ஏன்னா ரொம்பவே சேட் பண்ணுவீங்களா, அதனால். இப்போ வந்துட்டு ஜிமின் கிட்ட டெய்லி அடி வாங்குறது, திட்டு வாங்குறது, இதே வேலையாக தான் இருக்கும். உங்களுக்கு கடுப்பாயிரும். ஜிமின் வந்துட்டு வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பார். எல்லாரும் ஒரு அளவுக்கு படிப்பாங்க, ஆனால் நீங்கள் மட்டும் தான் திமிர் பிடிச்சே தெரிவிங்க படிக்க மாட்டேன்னு. காலேஜில் மட்டும் இல்லை, ஹாஸ்டல்லையும் இதே மாதிரி தான் செமையாக வாழ்த்தனம் பண்ணிட்டு திரிவீங்க. அதுவும் அந்த வார்டனுக்கு உங்களை கண்டாவே ஆகவே ஆகாது, அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவீங்க அவங்கள. டெய்லி போய்ட்டு மேம் தண்ணி வரல, மேம் அது இல்லை, மேம் இது இல்லை, மேம் கரண்ட் இல்லை, மேம் ஃபேன் ஓடல, மேம் இது பிரச்சனை அது பிரச்சனைன்னு டார்ச்சர் பண்ணுவீங்க. அவங்களுக்கு வந்துட்டு என்ன டெய்லி உன்னோட ரூமில் மட்டும் தான் ஏதாவது பிரச்சனை வருமா என்ன, அது உனக்கு மட்டும்தான் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. தெரியலையே எனக்கு தான் வருது, மற்றவங்களாம் உங்ககிட்ட சொல்ல பயப்படுறாங்க, ஆனால் எனக்கு பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, ஃபீஸ்லாம் கொடுக்குறீங்களா, அதனால் ஃபீஸ் கரெக்டாக கொடுத்துருவீங்க. ஆனால் வந்துட்டு டெய்லி போய்ட்டு ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த ஃபுட் நல்லா இல்லை, அந்த ஃபுட்டில் அது கிடச்சி, இந்த ஃபுட்டில் இது கிடச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பீங்க. அவங்களுக்கு வந்துட்டு பொறுமையாக இல்லை, இதுக்கு மேலே நீ ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண அப்படின்னா ஹாஸ்டலை விட்டு இப்போ வெளியே துரத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்க மாட்டீங்க. அதெல்லாம் நீ எப்படி துரத்துவ அப்படிங்கிற மாதிரி திரும்ப ரொம்பவே வாழ்த்தனம் பண்ணிவிட்டு அவங்கள வந்துட்டு பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த ஹாஸ்டல் போன புதுசில் எல்லாரும் முன்னாடியும் வச்சு உங்களை பயங்கரமாக கேவலமாக திட்டிப்பாங்க. ஸோ அதனால தான் டெய்லி அவங்க பண்ணுறீங்க. அதுவும் அவங்களுக்கு புரியுது. ஒரு நாள் வந்துட்டு அது இவன் பண்ணன தப்புக்கு தான் நான் வந்து திட்டினேன், அவள் புது ஸ்டூடெண்ட்டுன்னு எனக்கு தெரியாமல் திட்டினதுக்கு இந்த அளவுக்கு அவன் டார்ச்சர் பண்ணுறாளா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் உங்கள் மேலே ஒரு கோவத்தில் தான் இருக்காங்க. ஆனால் ரொம்ப ஓவராக போகிறங்கிற பேரில் நைட் ஒரு நாள் நைட் போயிட்டு அவங்க ரூமில் வந்து
கொஞ்சம் இந்த பட்டாசெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த பட்டாசெல்லாம் வந்துட்டு கொரியாவில் கடல் பக்கம் தான் வெடிக்கணும், ஊருக்குள்ளெல்லாம் வெடிக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சின்ன பட்டாசு மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்து அவங்க ரூமில் வெடிச்சு விட்டுறீங்க. ஸோ அவங்க செம்மையாக பயமாயிடுது. எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகலை. ஆனால் அவங்க தூங்குறப்போ ஒரு மாதிரி அந்த பட்டாசு சவுண்ட் கேட்கவும் செம்மையாக பயமாயிடுது. அவங்க வந்துட்டு செம்மையாக பயந்துட்டு எந்திரிச்சு பார்க்குறாங்க, நீங்கள் தான் ஓடுவீங்க. ஸோ உங்களால் பார்த்துட்றாங்க. அப்படியே பின்னாடியே எந்திரிச்சு வந்து அப்படியே உங்க முடி பிடிச்சிடுறாங்க. ஐயோ மாட்டிக்கிட்டேனே, ஐயோ அப்படிங்கிற மாதிரி நிற்பீங்க. ஸோ அவங்க வந்துட்டு "ஏய், திரும்ப" அப்படின்னு சொல்லவும், இல்லை இல்லை மேம், நான் வந்துட்டு மூஞ்சிக்கு கடல போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. மரியாதை திரும்ப அப்படிங்கிறாங்க. ஸோ திரும்புறீங்க, நல்லா தான் இருக்கிறீங்க நீங்கள் தான். அப்படியே வந்துட்டு ஒரு ரூம்க்கு இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ மேம் ஏன் இப்படி இழுத்துட்டு போகிறீங்க, நானே போய்க்கிறேன்னு சொல்லவும், இல்லை நீ வா அப்படின்னு இழுத்துட்டு போயிட்டு உங்களோட திங்ஸ்லாம் எடுக்க சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் எடுக்கிறீங்க. என்ன இப்போ என்ன வெளியே அனுப்ப போகிறீங்களா, அதுவும் இந்த நேரத்தில் ஒரு பொட்டு பிள்ளைய அப்படின்னு சொல்லவும், வாயை மூடிட்டு நீ கிளம்பு, இதுக்கு மேலே உனக்கு இங்கே இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி செம டென்ஷன் ஆகிட்டாங்க. உங்களை அது சின்ன பொண்ணு கூட பார்க்காம அப்படியே மணி ஒரு 2 இருக்கும். 2 மணிக்கு உங்களை ஹாஸ்டல் விட்டு வெளியே அந்த கேட்டை விட்டே அனுப்பி விட்டுறாங்க. நீங்களும் வந்துட்டு நீ கொஞ்சம் ஓவராக போயிட்டேனோ, அப்போ உள்ளே சேர்த்திக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நிற்கிறீங்க. நீ எவ்வளோ நேரம் நின்னாலும் இதுக்கு மேலே உனக்கு இங்கே இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் இதுக்கெல்லாம் அசர ஆளே கிடையாது. ஃபோன் எடுத்து ஏதாவது எங்கேயாவது ரூம் வந்துட்டு ஷேர் பண்ணுறதுக்கு யாராவது கேட்டிருக்காங்களா அந்த மாதிரி நெட்டில் சர்ச் பண்ணுறீங்க. ஸோ நெட்டில் வந்துட்டு நீங்கள் அப்படி சர்ச் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒருத்தவங்க வந்துட்டு இந்த காலேஜுக்கு பக்கத்தில் தான் ஸ்டே பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு ரூம் ரெண்ட் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஆள் வேணும்னு கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி அதாவது போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அப்பா எனக்காகவே நீ போட்டிருக்க மாதிரி இருக்குதா சாமி அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ப்ரொஃபைல் பார்க்க கிடையாது, அவங்க பேர் கேட்க கிடையாது, எதுவுமே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு அவங்களுக்கு கால் பண்ணுறீங்க, கால் பண்ணி அவங்களும் எடுக்கிறாங்க. ஸோ இந்த டைமில் யாரா அப்படிங்கிற மாதிரி, சார் எனக்கு ஒரு எமர்ஜென்சி, நான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ரூம் வந்துட்டு ஷேர் பண்ணிக்க எனக்கு வேணும், நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி போஸ்ட் பண்ணியிருந்தீங்க, நான் வந்து ஓகேவா இருந்துக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை நீங்கள் கேர்ளாக இருக்கீங்க, நான் வந்துட்டு பாய்மா, உங்களுக்கு அது செட் ஆகாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லை இல்லை எனக்கு அது பிரச்சனை கிடையாது, நான் வந்துட்டு சமத்தா இருந்துப்பேன், நான் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படி இப்படின்னு வந்துட்டு ரொம்ப பெருமையாக பேசிக்கிறீங்க. அவங்க வந்துட்டு இவ்வளோ பேசுறது கேட்டுட்டு சரி ஓகே எப்போ வரீங்கன்னு கேட்கவும், இப்போ வரேன் சார், இப்போ உங்கள் வாசலில் தான் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எது வாசலில் நிற்கிறியா, இந்நேரத்துலையான்னு கேட்குறாங்க. ஆமாம் சார், எனக்கு ஒரு பெரிய கஷ்டமாயிடுச்சு, அதனால தான் இந்த மாதிரி, ப்ளீஸ் கொஞ்சம் கதவு திறங்கன்னு சொல்லவும், யாரா அது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவரு கதவு திறக்கிறாரு. ஸோ நீங்கள் கதவு திறந்தது பார்த்தா நீங்கள், அவர் நீயா அப்படிங்கும், சார் நீங்களா அப்படி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜிமின் தான் வந்து இந்த மாதிரி போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது அவருக்கு தெரியாது, நீ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது, அவர் தானே. ஆனாலும் 2 பேர் வாசலில் தான் நின்றுருப்பீங்க. அவர் உள்ளே இருந்திருப்பாரு, நீங்கள் வெளியே நின்றுருப்பீங்க. ஸோ நீயா, தயவு செஞ்சு நீ வராது, வெளியே போ அப்படிங்கிறது கத்துறாரு. ஏன்னா அவருக்கு உங்களை பார்த்தாவே டென்ஷன் ஆகுது. கத்துறாரு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி. சார் நான் உள்ளே வரல, கொஞ்சம் தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பிடிச்சி தள்ளி விட்டு நீங்கள் பாட்டுக்குள்ளே போயிட்டு பேக்கெலாம் வைக்கிறீங்க. இன்னும் நான் பாட்டுக்கு பேசியிருக்கேன், நீ பாட்டுக்குள்ளே போயிட்டு இருக்க அப்படின்னு கத்துறாரு. இருந்தாலும் சார் நீங்களே யோசிச்சு பாருங்க, வெளியே எவ்வளோ குளிராக இருக்குது, அதுவும் நான் இங்கே ரெண்ட்டு தரேன்னு தானே சொன்னேன், ரெண்டெல்லாம் பக்காவாக பே பண்ணியிருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் முடியாது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, வெளியே இருக்க தெரிஞ்சால் தப்பாக போயிடும், போய் வெளியே வெளியே போ வெளியே போன்னு கத்துறாரு. நீங்கள் வந்துட்டு சார் கத்தாதீங்க சார், நான் இங்கே இருக்கிறதே யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்ன திருட்டுத்தனமாக இருக்க போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இல்லை சார் காலேஜில் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், பிங்கி ப்ராமிஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த அந்த விரலை நீட்டுறீங்க. ஸோ அவர் வந்துட்டு எது பிங்கி ப்ராமிஸா, என்னடி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சார் டீ போட்டு கூப்பிடாதீங்க, நான் உங்களோட ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் காலேஜில் தான் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லவும், ஹோ சரிடா ஜிமின், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு உள்ளே போயிட்டு தூங்க ஆரம்பிச்சாருங்க. அது அவரோட ரூமில் போய் தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிமின் அப்படியே நின்று பார்க்குறாரு, சரிடா ஜிமினா, கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்குறாளா பாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நிற்கிறாரு. ஸோ அப்படியே அவர் ரூமுக்கு போகலான்னு வந்தால் நீங்கள் தான் பெப்பர் பேன் தூங்கிட்டு இருக்கிறீங்க. அதுவும் நாளுக்கு அதாவது கை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் அந்த மாதிரி ஒரு பொசிஷனே இல்லாமல் எப்படியோ பேன் கிடக்குறீங்க. அவருக்கு உள்ளே வரதுக்கே பிடிக்கல. ஐயோ கடையில் யார் ரூமில் வந்து தூங்குறாளே அப்படிங்கிற மாதிரி, எந்திரிச்சு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு சார் வெளியே படுத்துக்கோங்க சார் இன்னைக்கு ஒரு நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இது இவ வீடு மாதிரி ஆடிட்டு இருக்காள் அப்படிங்கிற மாதிரி அவரு பார்க்குறாங்க. உங்களை எழுப்பி எழுப்பி பார்த்துருப்பாங்க, நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. அதனால சரி ஓகேன்ட்டு ஜிமினும் அந்த சோஃபாவில் போய் தூங்கலான்னு போய் தூங்கியிருப்பாரு. ஆனால் தூக்கமே வராது, அப்படி பேரண்ட்டே இருக்கவும் ஒத்துன்னு உருண்டு கீழே விழுந்துடுறாரு. ஸோ இதுக்கு மேலே இங்கே செட் ஆகாது அப்படிங்கிறனால செம கோட்டில் எழுந்திரிச்சு வந்து உங்களை மறுபடியும் கூப்பிடுறாரு. நீங்கள் வந்துட்டு சார் தூங்குங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், மரியாதையே எழுந்திரிச்சு வெளியே போ அப்படின்னு கத்துறாரு. இந்நேரத்தில் வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. வெளியேனா ஏன் ரூமை விட்டு வெளியே போ, உனக்கு அந்த ரூமில் இருக்கு, போய் அந்த ரூமில் இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. நீங்கள் வந்துட்டு சார் நீங்கள் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் இங்கே தூங்கிட்டேன் அப்படின்னு கேட்கவும் செம கடுப்பாயிடுது ஜிமினுக்கு. அதாவது ஒரு மாதிரி தூக்கம் கரெக்டாக வரல, ஒரு மாதிரி இதாகுது, டிப்ரெஷன் ஆகுதுன்னா ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குல்ல. ஸோ ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே உள்ளே வந்துட்டு உங்களோட கால் ரெண்டையும் பிடிச்சி தரத்தரன்னு இழுத்து கொண்டு வந்து வெளியே போட்டுட்டு அவர் பாட்டுக்கு போய் டோரை லாக் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிச்சிடறாரு. இப்போதான் அவருக்கு நல்லா தூக்கம் வருது. ஸோ நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு. ஜிமின் வந்துட்டு எப்பவுமே பர்ஃபெக்டாக இருப்பார். காலையில் அலாரம் வச்சிருப்பார். ஸோ அலாரம் அடிக்கவும் வந்துட்டு கரெக்டாக எந்திரிச்சிக்கிறாரு. எந்திரிச்சு டோரை திறக்கிறாரு. ஸோ டோரை திறந்து ஒரு அடி தான் வச்சிருப்பாரு. ஒரு 8 காலை வச்சது அப்படியே ஏதோ காலில் வந்துட்டு தடிக்கி பொத்துன்னு விழுறாரு. ஆனால் அடி எதுவும் படலை.
ஆனால் ஒரு சத்தம் மட்டும் கேட்குது, ஐயோ அப்படிங்கிற மாதிரி சத்தம் மட்டும் கேட்குது. இருக்குன்னு பயந்துக்கிறாரு. ஸோ அவர் தான் எந்திரிச்சு நடந்து முடிச்சு பார்க்குறாரு. ஏன்னா அவரும் ஒரு மாதிரி அர்த்தக்கத்தில் நினச்சி வந்திருப்பாரு. ஸோ எந்திரிச்சு பார்க்குறாரு, நல்லா நின்று பார்க்கவும் நீங்கள் தான் பெப்பர் பேன் கிடக்குறீங்க. எப்படி அவர் இழுத்து போட்டாரோ அதே பொசிஷனில் அதே இடத்துல கொஞ்சம் கூட நகராமல் அப்படியே தூங்கியிருக்கீங்க விடிய விடிய. ஸோ ஜிமின்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. அடப்பாவி எந்திரிச்சு கூட போகலையா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, என்ன ஜென்மடா இவ அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறாரு. நீங்கள் தான் ஒரு மாதிரி நிற்கிறீங்க. என் மேலே ஏதோ வந்து விழுந்த மாதிரி இருந்துச்சு, என்ன வந்து விழுந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் கண்ணை முடிச்சு பார்க்குறீங்க. ஜிமின் பாட்டுக்கு ஓடி இருப்பார். ஐயோ நானும் தெரிஞ்சிச்சுன்னா அசிங்கமாக போயிருமே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பொத்துன்னு உங்கள் மேலே தான் விழுந்திருப்பாரு. அதனால் ஃபாஸ்ட்டாக ஓடிடுறாரு. உங்களுக்கு தெரியல ஏதோ விழுந்துச்சு, ஆனால் என்ன விழுந்துச்சு இல்லையே அப்படின்னு மட்டும் பார்த்துட்டே இருக்கிறீங்க. அப்படியே பார்த்துட்டே நீங்களும் போய்ட்டு சோஃபாவில் மறுபடியும் படுத்து தூங்கிடுறீங்க. ஜிமின் கிளம்பி காலேஜுக்கே ரெடி ஆகிட்டாரு. காலேஜுக்கு கிளம்புறப்ப தான் திரும்பி பார்க்குறாரு, இவன் என்ன பண்ணுறா அப்படின்னு. நீங்கள் சோஃபாவில் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. அவருக்கு செம கோவம் வருது. அதாவது காலையில் ஃபஸ்ட் ஹவர் வந்துட்டு ஜிமினோட தானே. ஸோ டென்ஷனில் இன்னும் எந்திரிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு தூங்கிட்டே இருக்கிறீங்க. உன்னை தான் எந்திரி நீங்கள் பேர் சொல்லி கூப்பிட்றாரு. நீங்கள் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு பேண்டு தூங்கிட்டு இருக்கீங்க. ஜிமினுக்கு ஒரு கடத்துக்கு மேலே செம்மையாக டென்ஷன் ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தண்ணி இருக்குல்ல, ஸோ ஒரு பக்கெட் தண்ணி ஃபுல்லாக கொண்டு பொத்துன்னு உங்கள் மேலே ஊற்றிடுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி ஷாக் அடிச்ச மாதிரி பயங்கரமாக பயந்துட்டு எந்திரிச்சு உட்காருங்க. ஐயோ என்னாச்சுங்க, ஐயோ கடவுளே அப்படிங்கிற மாதிரி. நான் ஏதோ கடலில் விழுந்துட்டேன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நீ கடல்லையா விழுவேன், நான் தான் உன்னால் கடலில் விழுந்து சாகணும் போல இருக்குது, முதல்ல போய்ட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சார் என்ன இதுக்கு சார் கிளம்ப சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கவும், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அவர் என்னோடது, கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், காலேஜில் தான் நீங்கள், இங்கெல்லாம் எனக்கு ப்ரொஃபஸர் கிடையாது. இங்கேருந்து நான் வெளியே அதாவது காலேஜுக்கு போக வரைக்கும் உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் ஜஸ்ட் உங்களோட ரூம்மேட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இது ரூம்மேட்டா, அப்போ வெளியே கிளம்புனி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சார் இல்லை சார் கிளம்பி வந்தார் அப்படின்ட்டு அவசரமாக போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வரீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு போயிருப்பாரு. அடப்பாவி விட்டுட்டே போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு பின்னாடியே போகிறீங்க. ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க. ஜிமினுக்கு முன்னே ஓடணும், அதனால பயங்கரமாக ரன்னிங் ரேஸில் ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்கீங்க. ஜிமினுக்கு முன்னே போயிட்டு கிளாஸில் உட்காந்துக்கலான்னு ஜிமினு போயிட்டு இருக்காரு. ஸோ ஜிமினை கிராஸ் பண்ணி நீங்கள் ஓடிட்டு இருக்கிறீங்க. பார்த்துட்டு பைத்தியம் கருமம், இது எனக்குன்னு வந்து வாட்சிட்டு எப்படி வந்துட்டு என் ரூம்ல வந்து ஸ்டே பண்றா, ஐயோ கடவுளே அந்த மாதிரி நினைச்சிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. ஸோ செம ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு உங்களோட கிளாஸில் போய் உட்காந்துக்கிறீங்க. ஃபஸ்ட்டு பெஞ்சிலேயே உட்காந்துட்டு, இன்றைக்கெல்லாம் உன்னால் என்ன எதுவுமே பண்ண முடியாதுடா, நான் வந்துட்டு இன்றைக்கி தூங்கவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு உட்காந்துருக்கீங்க. உங்களோட ஃப்ரெண்டு சாரா வரா. என்னடி ஆச்சு, நேற்று வந்துட்டு தூங்கிட்டு இருந்தோம், சடனாக முடிச்சு பார்த்து நீ இல்லை, காலையில் எழுந்திரிச்சு பார்க்கவும் நீ இல்லை, எங்கே போன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அதுவும் உன்னோட திங்ஸ் எல்லாம் காணுமே அப்படின்னு இன்னொரு ஃப்ரெண்டு கேட்குறா. அதுவா, அது பெரிய கதறி அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக என்னென்ன நடந்துச்சு அது எல்லாமே சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு அதை கேட்டிருப்பாரு. அவர் கரெக்டாக கிளாஸ்க்குள்ளே வரும்போது நீங்கள் இந்த மாதிரி அது பெரிய கதைன்னு சொல்லுவீங்களா, என்ன கதையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படி நின்று இருப்பாரு வெளியவே. உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்படியே லைனாக சொல்கிறீங்க. அவள் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்த புதுசுல அத்தனை பேர் முன்னாடி நான் அசிங்கப்படுத்திட்டேன் அந்த வார்டன். அவளை நான் பழி வாங்கணும்னு ரொம்ப நாளாக பிளான் போட்டேன். அவளுக்கு இந்த பட்டாசுனா பயமாவே, அதனால தான் நான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்னடி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உங்கள் ஃப்ரெண்டு சாரா கேட்குறா. அதுவா சாரா, ஒன்றும் கிடையாது, நான் ஒரு சின்ன பட்டாசு தான்ப்பா, பெருசு கூட இல்லை, ஒரு சின்ன அணுகுண்டு பட்டாசு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அணுகுண்டு பட்டாசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆமாம் அது குட்டி தானே, அதை பற்ற வச்சு அவளோட ரூம் ஜன்னலில் தூக்கி போட்டுட்டேனா, அதனால பயந்துட்டா போல, என்னை அப்போவே வெளியே அனுப்பிச்சிட்டா என்னோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போக சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ நீ எங்கேருந்து வர அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன சொல்லுவீங்களோ, அதாவது ஜிமின் கூட இருக்கிறத சொல்லிடுவீங்களோன்னு அவர் பயப்பட்டுட்டு அப்படியே நிற்கிறாரு, சொல்லிடுவாளான்னு. ஆனால் நீங்கள், அதுவா, நான் வந்துட்டு இன்னொரு பக்கம் ரூம் வந்துட்டு எடுத்து தங்கியிருக்கேன், அங்கே நைட்டில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன், நைட்டில் அங்கேயே உட்காந்துட்டு ஒரு பக்கம் ரூம் வேக்கண்ட்டுக்கு ஆள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால அவங்க கூட போய் ஸ்டே பண்ணிக்கிட்டேன். பரவாயில்ல, நல்ல மனுஷங்க தான், அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நான் இவ்வளோ டார்ச்சர் பண்ண உனக்கு நல்ல மனுஷனா தெரியறதான்னு ஜிமினும் பார்க்குறாரு. ஆக மொத்தம் நீங்கள் என்ன ரீசனுக்காக ஹாஸ்டல் விட்டு வந்தீங்க அப்படிங்கிறது ஜிமினுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா பட்டாசு வெடிச்சு, அதாவது பட்டாசு கொளுத்தி போட்டு வார்டனை டார்ச்சர் பண்ணிக்கிறீங்க, அதனால தான் வந்திருப்பா போல அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே போகிறாரு. செம்மையாக வாழ்த்தனம் பண்ணுறா அந்த பிள்ளை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாரு. ஸோ அவர் கிளாஸ்க்குள்ளே வந்ததுமே எல்லாரும் அமைதியாகிடுறாங்க. நீங்களும் சைலண்ட் ஆகிடுறீங்க. ஐயோ வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, இன்றைக்கெல்லாம் வந்துட்டு முன்னால் எனக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் தூங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்களோட வியாதி அது ஒன்றும் பண்ண முடியாது. அவர் கிளாஸில் போர்டில் வந்துட்டு கையை வைக்க ஆரம்பித்ததுமே உங்களுக்கு அப்படியே கண்ணு சொக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அவர் ஒரு வார்த்தை 2 3 ஒரு 5 நிமிஷம் பேசியிருப்பாரு. அப்படியே நல்லா தூங்கிட்டீங்க. அப்படியே உட்காந்துட்டே தூங்கி விழுந்துட்டுருக்கீங்க. ஸோ ஜிம்மி அப்படியே டஸ்ட்டே எடுத்து தலையிலே போடுறாரு. அது வந்துட்டு தலையில் படுது. ஆனாலும் பொத்துன்னு தூங்கி தான் விழுறீங்க. என்ன திமிரு பாரு, அடிச்சும் கூட தூங்கி விழறா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு ஹிந்தி அப்படிங்கிற மாதிரி தட்டுறாரு. உங்கள் டெஸ்க்கே தட்டுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே டெஸ்க் மேலே காது வச்சு, அதாவது காது ஒரு சைடு வச்சு படுத்திருப்பீங்கல்ல. ஸோ அப்படியே உங்களுக்கு காது கையுங்குது. ஏன்னா டெஸ்க்கில் வந்துட்டு அந்த குச்சி வச்சு ஒரு தட்டியிருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி காதை பிடிச்சிட்டு எந்திரிக்கிறீங்க. ஸோ ஜிமின் தான் நிற்கிறாரு. என்ன டெய்லியும் தூங்கிட்டே இருக்கா,
நைட்டில் தூங்கலையா அந்த மாதிரி கேட்குறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு எங்கள் சார் தூங்க விடுறாங்க எல்லாரும் அந்த மாதிரி நீங்கள் சொல்லவும் அவர் ஒரு மாதிரி ஐயோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஏன்னா அவர் தான் வந்துட்டு தூங்கவே விடாமல் டார்ச்சர் பண்ணியிருப்பார்ல, வெளியே போ வெளியே போ வெளியே போனேன், அதனால இது வேறையா அப்படின்ட்டு அமைதியாக போயிடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. மறுபடியும் தூங்குனீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டிட்டு தான் போவார். ஆனாலும் திரும்ப அவர் கிளாஸ் எடுக்கிறப்ப தூங்கி தூங்கி விழுந்துட்டே இருக்கிறீங்க. அவரும் சாக் பீஸ் எடுத்து தலையில் போடுறது, டஸ்ட் எடுத்து தலையில் போடுறது, புக்கை கொண்டு வந்து தலையில் தத்துறதுன்னு அடிக்கிறது, என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாரு. நீங்கள் வந்துட்டு திருந்துற மாதிரி தெரியலை. ஸோ அவர் பொறுமையெல்லாம் தாண்டி போயிட்டு மறுபடியும் மறுபடியும் தூங்கி விழுறதால டெஸ்க் மேலே ஏறி நின்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. டெஸ்க்கு மேலேயா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. உங்களுக்கு ஆமாம் ஏறி நில்லு அப்படின்னு சொல்லவும் அந்த அளவுக்கு பெரிய விஷயமா தெரியல, ஏன்னா டெஸ்க்கு மேலே தான் நிற்கணும், நான் நிற்க மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி ஏறி நின்றுட்டீங்க. ஸோ நின்னதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, ஆக்வர்டாக இருக்குது. ஏன்னா எல்லோரும் கீழே உட்காந்துருக்காங்க, நீங்கள் மட்டும் வித்தியாசமாக டெஸ்க் மேலே நிற்கவும் ஒரு மாதிரி இருக்குது, உங்களுக்கு பிடிக்கல டெஸ்கில் நிற்கிறதுக்கே. ஸோ எல்லாத்தையும் திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்கீங்க, ஒரு மாதிரி இருக்குது, நல்லாவே இல்லை. ஐயோ இது ரொம்ப கஷ்டமான பனிஷ்மெண்ட்டு தான் போலையே அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருப்பீங்க. ஸோ அப்படியே ஜிம்மின்னு பார்க்குறீங்க. ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஜிம்மின் பார்க்குறதுக்கு, ஏன்னா அவ்வளோ மேலே நின்றுட்டு ஜிம்மோட ஃபுல் வியூவும் ஃபுல்லாக பார்க்குறீங்களா. அப்படியே மேலேருந்து பார்க்கவும் அப்படியே அவரோட தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக அழகாக வந்துட்டு அவர் நடக்கிறது, அவர் கிளாஸ் எடுக்கிறது, பேசுகிறது, இந்த மாதிரி எல்லாமே அப்படியே ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களுக்கே தெரியலை. அப்படியே அழகாக ஜிம்மிலேயே பேன்னு பார்த்துட்டே இருக்கவும் ஜிம்மின் வந்துட்டு நோட் பண்ணிடுறாரு. அவர் இப்போ அண்ணாந்து தானே பார்த்து பேசணும் உங்களை, அதனால அங்கேயே நின்றுட்டு என்ன பார்க்குற, கவனிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கவும் ஃபுல்லாக கவனிச்சுட்டு தான் சார் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்ல, ஃபுல்லாக கவனிக்கிறியா, கவனிச்சா சரி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு அப்படியே அதை நோட்டில் எழுதுவாங்கள்ல, ஸோ அது மாதிரி போர்டில் எழுதுறதுக்கு போகிறப்போ என்ன கவனிச்ச நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சார் நீங்கள் இங்கிருந்து இந்த வியூவில் பார்க்குறப்ப சமாளமாக இருக்கீங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்க. எல்லாரும் உங்களை தான் பார்க்குறாங்க, என்னடா பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஜிம்மின் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார்ல, அதனால வந்துட்டு பார்க்குறாங்க, என்னடா பேசிகிட்டு இருக்கா இவ அப்படிங்கிற மாதிரி. அவரே வந்துட்டு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டாரு. என்ன பேசுகிற நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இல்லை சார் அது வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு நல்ல வேலைடா வேறு எதுவும் சொல்ல அப்படிங்கிற மாதிரி வெளியே போய் நின்றுறீங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் கிளாஸ் எடுக்க உங்களை தான் முறைன்னு முறைச்சிட்டு இருக்காரு. நீங்களும் திருன்னு முழிக்கிறீங்க, நான் என்ன தப்பாவா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கிளாஸ்லாம் முடிச்சுட்டு வெளில போகிறப்போ உனக்கு இருக்குடி இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சார் நான் உங்கள் ஸ்டூடெண்ட், டீ போட்டு பேசாதீங்க அப்படிங்கிறீங்க. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஜிம்மின் போயிட்டு அவரோட கேபினில் உட்காந்துருப்பாரு. ஸோ ஃபுல்லாகவே காலையிலேருந்து என்னாச்சு நைட்டுலேருந்து என்னாச்சு அதே தான் ஞாபகம் வந்துட்டே இருக்கும். நைட்டு வந்துட்டு நீங்கள் திடீர்னு வந்து நிற்கவும் அவருக்கு வந்துட்டு ஆக்சுவலாக உங்களை பிடிக்காம கிடையாது, ஆனால் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவீங்க, அதனால பிடிக்காது. மற்றபடி உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி அவருக்கு இருக்கா இல்லை எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு மாதிரி இருக்கும் உங்களை பார்த்தா, அது நினச்சி திட்டிகிட்டே இருப்பாரு. ஸோ நீங்கள் ரொம்ப ஓவராக வாழ்த்தனம் பண்ணுறது வந்துட்டு அவருக்கு கோவம் வரும். பிடிக்குதா பிடிக்கலான்னு தெரியாமல் என்ன ஃபீலிங்னே தெரியாமல் உங்களை வந்துட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவார். உங்களை மட்டும் ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவார். நீங்களும் வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டீங்க, திரும்ப அதே தப்பு தான் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதனால் உட்காந்துட்டு கேபினில் யோசிச்சிட்டே இருக்காரு. நைட்டு நீங்கள் வந்தது அப்படியே அழகாக க்யூட்டாக வந்துட்டு அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுருப்பீங்களா, சார் தள்ளுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருப்பீங்களா. அப்புறம் போய் பேனு வந்துட்டு அவரோட ரூம்லேயே கிடப்பீங்க. அதுக்கப்புறம் காலையில் பொத்துன்னு அவர் உங்கள் மேலே விழுந்திருப்பாரு. அதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. அவருக்கே ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி காதலாக ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகுது. ஏன்னா அவருக்கு ஷை ஆகுது, பொத்துன்னு உங்கள் மேலே தான் விழுந்திருப்பாரு. ஸோ அப்போ வந்துட்டு உங்களால் க்ளோஸ்அப்பில் உங்களோட ஃபேஸெல்லாம் அப்படி பார்த்துருப்பாருல்ல, அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே உங்கள் மேலே கடந்திருப்பாரு. அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு ஏதோ என் மேலே விழுந்துச்சுன்னு இருந்திருப்பீங்க. நீங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த பொத்து நிலை விழுந்தால் வலிக்குள்ள அது மாதிரி கற்றுவோம்ல, அப்படி ஐயோன்னு கற்றவும் தான் ஜிம்மி எழுந்திரிச்சு ஓடி இருப்பார். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படி இன்றைக்கி நீங்கள் சொன்னதே யோசிக்கிறாரு. ஏன்னா அப்படியே வெக்கமே இல்லாமல் சொல்லியிருப்பீங்க, சார் இந்த வியூவில் பார்க்க நீங்கள் நல்லா இருக்கீங்க அழகான்னு சொல்லியிருப்பீங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. இருந்தாலும் இல்லை அவள் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட், அதுவும் இல்லாமல் ஒரு அடங்காப்பிடாரி, அவளாம் நமக்கு செட் ஆக மாட்டா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அமைதியாக உட்காந்துக்கிறாரு. ஸோ கிளாஸ்லாம் காலேஜெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ஈவினிங் நேரமாக உங்களோட ரூமுக்கு போயிருப்பீங்க. ஜிம்மினும் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்திருக்கும். அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கேபின்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அவர் வந்திருப்பார். உங்களுக்கு அப்புறமா தான் ஜிம்மின் வந்துட்டு ரூமுக்கு வருவார். ஆனால் நீங்கள் உட்காந்துட்டு அழகாக டிவியெல்லாம் பார்த்துட்ருப்பீங்களா. ஸோ வந்துட்டு போகும்போது படிக்கிறாளா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பார். உங்களை தான் முறைச்சிட்டே போவார். நீங்கள் வந்துட்டு அப்படியே தனாவிட்டாக உட்காந்துருப்பீங்க. காலேஜில் மட்டும் ஒரு மாதிரி பவ்யமாக இருப்பீங்க, ஆனாலும் ஒரு டைம் ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுவீங்க. ஆனால் வீட்டுக்கு வந்துட்டு இன்னும் ரொம்பவே ஜாஸ்தி உங்களோட வாழ்த்தனம் அதிகமாகிட்டே இருக்கும். அதனால ஜிம்மின் வந்துட்டு ஐயோ கடவுளே, ஒரு நாள்லேயே இவன் இந்த பாடுபடுத்துறாளே, கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறாளா பாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சி அவரோட ரூமுக்கு போகிறாரு. நீங்களும் வந்துட்டு ஜிம்மின் அப்படி மாதிரி சொல்லவும் ஹலோ நான் உன்னோட சார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். ஓ அப்படியா, ஓகே ஜிம்மின் சார், எனக்கு பசிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அதுக்கு அப்படின்னு அவரு கேட்பாரு. நீங்கள் வந்துட்டு பசிக்குது சார், எனக்கு சமைக்க தெரியாது, ஏதாவது சமைச்சு தரீங்களா, இல்லைன்னா ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி போய் அவரோட பேக்கெலாம் செக் பண்ணுறீங்க. ஒரு மாதிரி அவர் சரியா விடு அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டுட்டு போகிறாரு. ஏன்னா நீங்கள் ஓடி போயிட்டு அவர் கையெல்லாம்
கையெல்லாம் பிடிச்சி தானே அந்த பேக்கெல்லாம் வாங்குவீங்க. ஸோ கை பட்டுதான் அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே பேக் மொத்தத்தையும் கீழே போட்டுட்டு ரூமுக்குள்ளே ஓடிருப்பாரு. இவருக்கு என்னாச்சு இப்படி ஓடுறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு பேக்கை திறந்து பார்ப்பீங்க. அதில் கொஞ்சம் ஸ்நாக்ல இருக்கும். அதை எடுத்துட்டு சார் இதில் ஏதோ இருக்குது, அது யாருக்குன்னு தெரியல, பட் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்டு காலி பண்ணிடுறீங்க. மணி 8 ஆயிடுச்சு. அப்போ ஈவினிங் வரும்போது உள்ள ஓடுனவர் தான் இன்னும் வெளியே வந்துட்டு கதை திறந்துட்டு வரவே இல்லை. நீங்களும் வருவாருன்னு பார்ப்பீங்க, வரவே இல்லை. உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பசி அதிகமாகிடுது. போயிட்டு டோரை நாக் பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்களும் ஜிமின் சார் டோர் ஓப்பன்ட்டே இருக்கீங்க. ஸோ அவரு வந்துட்டு என்னடி உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்கவும், சார் பசிக்குது சார், கொஞ்சம் ஏதாவது ஃபுட்டு சமைச்சு தரீங்களா, நான் வேணா அதுக்கு பே பண்ணிடுறேன் அப்படின்னு கேட்குறீங்க. என்னை விட்டு தொலைய மாட்டா போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு எந்திரிச்சு வெளில வந்துட்டு சட்டுன்னு அவர் கதவு திறக்கவும், நீங்கள் அந்த டோர் நாக் பண்ணிட்டு இருந்திருப்பீங்களா, ஸோ உங்கள் கை வந்துட்டு சட்டுன்னு அவரோட மூஞ்சில் அடிச்சிடும். அவர் சட்டுன்னு கதவு திறக்கவும் அப்படியே மூஞ்சில் அடிச்சு ஒரு மாதிரி நீங்களும் பேலன்ஸ் இல்லாமல் அவர் மேலே போய் பொத்துன்னு விழுந்துருவோம். ஜிமிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. எந்திரி அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு எந்திரிச்சிடறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஐயோ மேலே விழுந்துட்டேனா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ ஜிம்மில் நீங்களும் க்ளோஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க இப்போ தான், அதனால் உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகவும் சரி ஐயோ அப்படிங்கிற உங்களுக்கே ஷை ஆகுது. சரி ஓகேன்ட்டு 2 பேரும் வந்துச்சு ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிடுறீங்க. ஜிம்மினும் ஃபுட்டு குக் பண்ணி வச்சுட்டு அவர் சாப்பிட்டுட்டு உங்களை சாப்பிட சொல்லிட்டு போயிடுறாரு அந்த பக்கம். நீங்களும் ஒரு மாதிரி ஆக்வர்டாக தான் இருக்குது 2 பேத்துக்குமே. அதனால் அப்படியே ஒரு 1 வீக் இந்த மாதிரி தான் ஆக்வர்டாகவே சுற்றுவீங்க. என்ன கிளாஸில் கூட வந்துட்டு அவர் அதிகமாக உங்களை திட்ட மாட்டார். நீங்களும் வந்துட்டு அவரோட கிளாஸ் ஃபுல்லாக குனிச்சிட்டே தான் உட்காந்துருப்பீங்க, தூங்க கூட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கும். ஆனால் இப்படியே வந்துட்டு எவ்வளோ நாளைக்கு பேசாமல் இருக்க முடியும் ஒரே வீட்டில் இருந்துட்டு, அதுவும் ஒரே கிளாஸ் வேறு. அந்த மாதிரி இருக்கவும் நீங்கள் வந்துட்டு சரி ஓகே இது மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறது, தெரியாதனமாக தானே மேலே விழுந்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளே போய் பேசலாம் அப்படிங்கிறனால போயிட்டு பேசுகிறீங்க ஜிமின் கிட்ட. ஆனால் அவருக்கு வந்துட்டு உங்களை போய் பிடிச்சிருக்கும். எப்படி சொல்கிறது, ஸ்டூடெண்ட்டாக போயிட்டாலே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பார். ஆனால் உங்களுக்கு அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நீங்களே ஏதாவது பட்டுன்னு சொல்லிடுவீங்கல்ல, அதனால என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, சரி ஓகே ஜிமின் சார், இப்போது நான் வந்துட்டு எனக்கு தெரியாமல் தான் விழுந்தேன், அதுக்காக வந்துட்டு சாரி கேட்க முடியாது, ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்குங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுங்க. இப்போ அவள் என்ன சொன்னா அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படியே நின்றுட்டே இருக்காரு. நீங்கள் பாட்டுக்கும் அந்த பக்கம் போய் நின்றுட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படிங்கிறத நீங்கள் கேட்குறாரு. உனக்கு என்ன செவிடா அப்போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடிடுறீங்க. இது போடாவா அப்படின்ட்டு அப்புறம் பின்னாடி துரத்திட்டே வராரு. நீங்களும் ஓடுறீங்க, ரூம் ஃபுல்லாக ஓடுறீங்க, அவர் வந்துட்டு பின்னாடி துரத்திட்டு வராரு. இன்னும் நீ கொஞ்சம் கூட மரியாதைலாம் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அதுவா பாய் ஃப்ரெண்டுக்கு எதுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லவும், நான் இன்னும் ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லைங்கிறாரு. அதெல்லாம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்லவும், ஜிமினுக்கு வந்துட்டு என்ன ஒரு ஆட்டிடியூட் பாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ ஜிமின் வந்துட்டு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ண மாதிரி பேசியிருப்பீங்கல்ல சார், ஆக்சுவலாக நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க, பட் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை நீ வந்துட்டு என்னோடய ஸ்டூடெண்ட், ஸோ அந்த லிமிட்டில் தான் நம்ம இருக்கணும், நான் வந்துட்டு உன்னோட ப்ரொஃபஸர் அந்த மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நான் வந்து இந்த இயர் காலேஜ் முடிச்சிடுவேன்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின்ட்டு இல்லை அது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓ அப்படியா சரி ஓகே, இந்த 1 இயர் நான் அமைதியாக இருக்கேன், ஆனால் நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. அது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளாஸ்க்கு போயிடுறாரு. உங்களுக்கு அது மாதிரி ஹர்ட்டாக தான் இருக்குது, ஏன்னா அவர் வந்துட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உங்களுக்கு அது ஹர்ட்டாக இருக்குது. ஆனால் அவரோட ரியாக்ஷன் இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, நீங்கள் ஏதாவது பேச போகிறப்போ நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ரியாக்ஷன் வந்துட்டு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. எப்படி சொல்கிறது, அவருக்கு பிடிக்காம உங்களை வேண்டான்னு சொன்ன மாதிரி, அதனால சரி ஓகே ஒரு பக்கம் ஒரு ஹோப் வச்சுட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. அப்படிதான் ஒரு 6 மந்த் இந்த மாதிரி போயிருக்கும். நீங்கள் வந்துட்டு ஜிமின் மேலே இந்த மாதிரி ஒரு தாட்டோடு இருக்கிறதால அவர் உங்களை எச்சா வந்துட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எப்படின்னா டெய்லியும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதாவது படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறமா உங்களை வீட்டுக்கு வருவீங்களா, வீட்டில் கூட வந்துட்டு உங்களை போட்டு டார்ச்சர் தான் பண்ணுவார். போட்டு அதை படி இதை படின்னு சொல்லிட்டு உங்களை டியூஷன் எடுக்கிற மாதிரி இதையும் படிக்க வச்சுட்டே இருப்பார். ஏன்னா உங்களை வந்துட்டு மைண்ட் டைவெர்ட் பண்ணுறாராமா. ஸோ உங்களை மைண்ட் டைவெர்ட் பண்ணுறங்கிற பேரில் எந்நேரம் உங்க கூட ரொம்ப அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அது அவருக்கே தெரியாது. ஆனால் நீங்கள் வந்துட்டு என்னால் படிக்க முடியல சார் விட்டுருங்க சார்னு கெஞ்சுவீங்க. ஆனாலும் வந்துட்டு ஜிமினுக்கு இல்லை நீ இதை எனக்கு இப்போ படித்ததா காட்டி ஆகணும், அதாவது இதை எழுதி காட்டணும், டெஸ்ட் எழுதணும், அப்படி இப்படின்னு ஒரு நாளைக்கு காலேஜில் வந்துட்டு படிக்கிறது அத்தனையுமே வீட்டில் வந்துட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவார். நீங்கள் எல்லாமே தப்பாக எழுதுவீங்க, கதையே எழுதுவீங்க. ஆனாலும் வந்துட்டு அதெல்லாம் அப்படியே போட்டு அந்த குச்சி ஒன்று தனியாக உங்களுக்காக வாங்கி வச்சுருப்பாரு ஸ்டிக்கு அடிக்கிறதுக்கு. ஸோ அதை வச்சு அடிக்கிறது, வீடெல்லாம் ஃபுல்லாக துரத்தி அடிக்கிறது. அவருக்கே தெரியல உங்களை வந்துட்டு டைவெர்ட் பண்ணுறங்கிற பேரில் அவர் ரொம்ப உங்க கூட க்ளோஸ் ஆகிட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு அது கொஞ்சம் பிடிச்சாலும் கொஞ்சம் பிடிக்கல, ஏன்னா அடிக்கிறாருல்ல. சார் ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார், என்னால் வந்துட்டு இதை படிக்க முடியலை அப்படின்னு கத்துறீங்க. ஆனாலும் வந்துட்டு இல்லை நீ இப்போ அதை படித்து காட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாரு. நீங்களும் சார் ஏன் சார் நீ இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க, எனக்கு தான் அது படிப்பு வரலையே, என்னை விட்டுருங்க, என் வீட்டில் கூட வந்துட்டு நீ பாஸ் ஆகணும்னு சொன்னதே கிடையாது தெரியுமா, நீங்கள் மட்டும் ஏன் சார் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லவும் ஜிம் வந்துட்டு
அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வந்துட்டு படினா படி அவ்வளோதான், வேறு எதுவும் என்கிட்ட பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் பேசுகிறாரு. அதுவும் இல்லாமல் நீங்கள் தப்பு தப்பாக எழுதவும் உனக்கு என்னதாடி பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் வந்துட்டு படிக்கிறத தவிர மற்ற எல்லா வேலையும் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் செமையாக கோவமாக திட்டிடுறாரு. அது எந்த அளவுக்குன்னா, உனக்கு வந்துட்டு ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னா நீ அவங்க ரூமில் பட்டாசெல்லாம் வெடிச்சு போடுற அளவுக்கு நீ அதாவது ரிவெஞ்ச் எடுப்ப, அந்த அளவுக்கு உனக்கு என்ன ஒரு ஆட்டிடியூடு, அந்த அளவுக்கு என்ன புத்தி உனக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. உங்களுக்கு அது ஹர்ட் ஆகுது. ஏன்னா அவர் இவ்வளோ கோபம் உங்ககிட்ட எப்பவுமே பேசுனது இல்லை, ஜஸ்ட் அடிப்பாரு திட்டுவாரு. பட் இந்த அளவுக்கு டெப்த்தாக திட்டுனது கிடையாதா. அதுவும் இல்லாமல் முன்ன பின்ன தெரியவே இல்லை, நீ பாட்டுக்கு நைட்டில் வந்துட்டு கதை தட்டி நான் வந்து இங்கே ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். உனக்கு அந்த அளவுக்கு தைரியமா, நானும் அந்த கட்டிக்கு பரவாயில்ல, இது வேற யாராவது இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அவருக்கு வந்துட்டு எல்லாத்தையும் மீறி உங்க மேலே கொஞ்சம் அக்கறை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டே இருக்காரா, ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டே இருக்காரு. அதாவது ஸ்டார்டிங் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அந்த 4 வருஷமா அது எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது, என்ன இவ்வளோ நோட் பண்ணியிருக்காரா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நீ காலேஜ் வந்த புதுசுலேயே போயிட்டு ஒரு ப்ரொஃபஸர்னு கூட தெரியாமல் அவர்கிட்ட எந்த அளவுக்கு பேசிகிட்டு இருந்தேன், ஏதோ என்னோட ஸ்டூடெண்ட் மாதிரி அப்படியே கைப்பிடிச்சு பேசிகிட்டு இருக்கிற. அதுக்கப்புறம் ஸ்டாஃப்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ வந்துட்டு விலகுன. ஆனால் அவன் அப்படி கிடையாது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. எப்படி கிடையாதுன்னு பார்க்குறீங்க, ஏன்னா உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஸ்டாஃப் ரூமில் எந்த அளவுக்கு உன்னை வச்சு அதாவது உன்னை வந்துட்டு தப்பாக பேசுவான்னு தெரியுமா, ரொம்பவே மோசம் அவன்லாம் அப்படிங்கிற மாதிரி எதோ பேசுகிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, நீங்கள் காலேஜ் வந்த புதுசில் அவர் அதாவது ஒரு ஸ்டாஃப் இருப்பார், அவர் பார்க்குறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கவும், நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் போல் ஃப்ரெண்டாக இருந்துக்கலாமே ஃபஸ்ட் டே அப்படிங்கிற மாதிரி அவர் தான் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ அவர்கிட்ட போயிட்டு நான் இந்த கிளாஸு நான் ஃபஸ்ட் இயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீயும் ஃபஸ்ட் இயர் தானே, சரி ஓகே நம்ம 2 ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரோட கையெல்லாம் பிடிச்சிட்டு நீங்கள் தோல் மேலே கை போட்டு பேசிகிட்டு இருப்பீங்க. ஆனால் அவர் ஒரு ஸ்டாஃப்ங்கிறத அவர் சொல்லியிருக்கணும், இல்லைன்னா அவங்களோட கையாவது எடுத்து விட்டுருக்கணும். ஆனால் அதை அவர் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாரு. ஸோ ஜிமின் இதாகவே வாட்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து நீங்கள் அந்த பையன் வந்துட்டு அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் கிடையாது, ஒரு ஸ்டாஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அட பாவி சொல்லவே இல்லையே இந்த சார் வேறு அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பீங்க. ஆனால் அவர் வேற ஒரு கிளாஸுக்கு தான் ப்ரொஃபஸர், உங்களோட கிளாஸுக்கு கிடையாது. இருந்தாலும் சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க, அந்த ஸ்டாஃப் இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு அப்படியே தலையில் லைட்டாக கட்டெல்லாம் போட்டுட்டு வாயில் ரத்தமாக இருக்கும், ஒரு மாதிரி ரத்தம் கட்டி இருக்கும், அப்படி தான் வருவான். எங்கேயோ விழுந்து வாரிட்டான் போல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போயிருப்பீங்க. அவர்கிட்ட போய் திரும்பி பேசியிருக்க மாட்டீங்க, அவர் ஸ்டாஃப்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பேசியிருக்க மாட்டீங்க. அது என்ன அப்படின்னா, ஜிமின் தான் வந்து சொல்கிறாரு, இப்போ தான் சொல்லிட்டு இருக்காரு, அவன் அன்றைக்கி ஸ்டாஃப் ரூம் 2 நாளாக எந்த அளவுக்கு நான் வந்துட்டு அதை தப்பாக பேசுகிறான் தெரியுமா, நான் ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம் போல இருக்குது, ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு கூட பார்க்காம அவன் அந்த அளவுக்கு வல்கராக பேசுகிறான், அவள் அப்படி இருக்கிறா இப்படி இருக்கிறான்ட்டு ஒரு மாதிரி தப்பாக பேசிகிட்டு இருந்தான், எந்த அளவுக்கு எனக்கு கோவம் வந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஏன் கோவம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க. ஜீவன் வந்துட்டு அவன் வாயை உடச்சதோட விட்டுருக்கக்கூடாது, அவனை கொண்டே போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சார் நீங்கள் தான் அடிச்சிங்களா அப்படின்னு கேட்குறீங்க. பின்ன அவனை கொஞ்சுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சார் நீங்கள் ஏன் சார் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லவும், அவன் உன்னை தப்பாக பேசுவான், எனக்கு அது பிடிக்கல அதனால தான் அடித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ தான் ஒவ்வொரு விஷயமா அவர் கோவத்தில் எப்படின்னா உங்களை திட்டுங்கிற பேரில் அவர் ஒவ்வொரு விஷயமா அவர் என்னென்னலாம் பண்ணாலும் அது எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறப்ப அவர் ஸ்டார்டிங் வந்து உங்களை ரொம்ப அவருக்கு பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. ஆனால் ஜிமினுக்கு வந்துட்டு அவர் என்ன பேசிகிட்டு இருக்காரு, ஏது பேசிகிட்டு இருக்காருன்னே தெரியல. நீங்கள் படிக்கவே மாட்டேன், அது மாட்டேன், இது மாட்டேன் அப்படிங்கிற ஒரு டென்ஷனில் அவர் வந்துட்டு உங்களை திட்டுறங்கிற பேரில் இன்னும் பயங்கரமாக எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் உன்னை லவ் பண்ணால் கூட வந்துட்டு நான் எவ்வளோ அமைதியாக இருக்கேன், ஆனால் உன்னால் அமைதியாக இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. சொல்லி முடிச்சுட்டா, ஜிமின் என்னடா சொன்ன நீ, இப்போ என்ன சொன்னேன் அவளுக்கு கேட்டிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி திருத்துன்னு அப்படி லைட்டாக உங்களை திரும்பி பார்க்குறாரு. நீங்களும் பார்க்குறீங்க, சார் என்ன சொல்ல அப்படிங்கிற, என்ன சொன்னேன் நான் ஒன்று சொல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே டோன் மாத்துறாரு. நீங்கள் வந்துட்டு இல்லை 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 ஏதோ சொன்னீங்க, ஏதோ லவ் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லவும், நீ என்ன லவ் பண்ணாதன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை இல்லை எனக்கு அது வேறு மாதிரி கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லவும், என்ன கேட்டுச்சு, நான் இப்படி தான் சொன்னேன் அப்படின்ட்டு அவர் வந்து ரூம்குள்ளே போக பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் அப்படியே பிடிச்சி சடை பிடிச்சி இருக்கிறீங்க. தட் மீன்ஸ் வல்கரா இல்லை டியர், வல்கரா இல்லை, ஜஸ்ட் அப்படியே பின்னாடி அந்த காலர் இருக்குல்ல, ஸோ காலர் பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறீங்க, இழுத்து சார் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஜிம் வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆகுறாரு. ஸோ நீங்கள் அப்படி இழுக்கிறப்ப லைட்டாக உங்களோட ஹேண்ட் வந்துட்டு அவரோட கழுத்து பின்னாடி இருக்கும். ஸோ பட்டுருக்கு ஒரு மாதிரி சில்லுன்னு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, அது எப்படி சொல்கிறது தெரியல. அப்படியே அப்படியே நிற்கிறாரு. நீங்களும் வந்து முன்னாடி போய்ட்டு, சார் அப்போ நீங்களும் என்ன லவ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லையே நானும் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மலுப்புறாரு. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஓகே ஓகே, ஓ லவ் இல்லாமல் தான் சார் நீங்கள் இவ்வளோ விஷயமும் பண்ணீங்களா, அந்த சாருக்கு தலையெல்லாம் உடச்சி வாயெல்லாம் உடச்சி இப்படியெல்லாம் அடிச்சிங்களா அப்படின்னு கேட்கவும், கேட்பார் அது யார், அவன் யாரை பற்றி தப்பாக பேசினாலும் அதை தான் பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி நீங்கள் சொல்லவும், சாரி ஜிமின் சொல்லவும், ஓகே ஓகே பட் 4 வருஷமாக என்னை மட்டுமே பார்த்த மாதிரி இருக்கிறே சார் அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. இப்போ என்னடா விடமாட்டாளாட்டிருக்கே அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே இப்போ என்னதான் நீ சொல்ல வரேன்னு ஜிமின் கேட்குறாரு. நான் ஒன்றும் சொல்ல வரல சார், நீங்கள் சொல்ல வேண்டியது சொன்னால் நானும் அமைதியாக போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குற அப்படின்னு கேட்கவும்,
அது லவ் யூ தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. முதல்ல நீ காலேஜ் முடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஓடியாரு. உள்ளே போயிட்டு தான் அவருக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது, சரியாகுது. ஏன்னா நீங்கள் வந்து இவ்வளோ க்ளோஸாக வந்து அதாவது ரொம்ப பக்கத்தில் நின்றுட்டு அப்படியே அவர் அண்ணாந்து பார்த்து தான் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டிருப்பீங்க. நீங்கள் ரொம்ப குட்டியாக தான் இருப்பீங்களா, ஸோ அப்படி ஜிம்மி அண்ணாந்து பார்த்தா இப்படியெல்லாம் கேட்டிருப்பீங்க. அவர் ரொம்ப க்ளோஸ்அப்பில் உங்களே பார்த்துட்டு இருந்திருப்பாருல்ல, அதனால அவருக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே இருக்குது. ஐயோ நான் என்ன பண்ணேன், எனக்கு ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணி தான் இருக்குமே கடவுளே, இவன் சும்மாவே ஆடுவாளே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ உங்களுக்கும் செம ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் ஒரு ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே படுத்துட்டு நல்லா பேரண்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு சாராக்கு ஃபோன் பண்ணி, சாரா நான் செம்ம ஹாப்பியாக இருக்கேன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அப்படி என்னடி ஹாப்பிக்கிறா, ஸோ அதுவா என் ஆள் என்னை அக்செப்ட் பண்ணிட்டாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் யார் என்னங்கிறதெல்லாம் சாராவுக்கும் தெரியாது. ஏன்னா ஜிமின் பற்றி எதுவும் சொல்லியிருக்க மாட்டீங்க. நீங்கள் இங்கே ஜிமின் கூட இருக்கிறது கூட யாருக்கும் தெரியாது. ஸோ ஜிமின் தான் உங்களை பிடிச்சிருக்கு லவ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டார்ல, அதனால உங்களுக்கு செம ஹாப்பியாக இருக்கா. அடுத்த நாள் காலேஜ் போகிறீங்க. ஜிமினுக்கு முன்னே கிளம்பி காலேஜுக்கு போயிட்டீங்க. ஸோ ஜிமின் ஏதாச்சும் பார்க்குறாரு, அதாவது வீட்டில் நீங்கள் இல்லை, ஒரு வேளை கிளாஸ் போயிட்டாளா, சரி ஓகே பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வராரு. கிளாஸில் வந்துட்டு நீங்கள் தான் ஃபஸ்ட் ஆளாக உட்காந்துருக்கீங்க. ஜிமின் வந்துட்டு பார்க்குறாரு, இவன் மட்டும் தான் உட்காந்துருக்கா, யாரையும் காணும், அப்போ உள்ளே போகிறது தப்பு அப்படின்ட்டு வெளியே நிற்கிறாரு. ஸோ எல்லோரும் வர வரைக்கும் வெளியே நிற்கிறாரு. நீங்களும் பார்க்குறீங்க, பாருங்களா வரானா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டாங்க. ஜிமின் உள்ள வந்துட்டு கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ கிளாஸ் வந்துட்டு சின்சியராக எடுத்துகிட்டு இருப்பாரு. அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் எடுத்துகிட்டு இருக்க வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜிமின் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சொல்லிட்டு இருப்பார்ல, ஸோ எல்லாத்து மேலேயும் ஒரு கண் இருக்கும். ஸோ எல்லாரையும் பார்த்து பார்த்து அது வந்துட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்படி எடுத்துகிட்டு இருக்கப்போ லைட்டாக அப்படியே உங்கள் பக்கமும் வருது அவரோட கண்ணு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அமைதியாக இல்லாமல் லைட்டாக அப்படியே கண்ணை அப்படியே வின் பண்ணுறீங்க. ஸோ அந்த கண்ணாடி போகல, ஸோ அது மாதிரி கண்ணாடி அப்படி லைட்டாக அடிக்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு பக்கன் ஆகுது, ஒரு மாதிரி அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி நிற்கிறாரு. ஏன்னா அவருக்கு தான் ஆல்ரெடி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ நீங்கள் சடனாக இந்த மாதிரி பண்ணுவோம், அவருக்கு என்ன பண்ணுறது தெரியல, அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு அப்படியே நிற்கிறாரு. உங்களுக்கு செம்மையாக சிரிப்பு வருது. சாரா இதை பார்த்தாரா, ஏய் வெள்ளி பண்ணு அப்படின்னு கேட்கவும், நானும் பண்ணலையே சாரா அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் உண்மை சொல்லு, யார் உன் ஆள் அப்படின்னு கேட்குறா. ஸோ நீங்களும் வந்துட்டு ஏய் கம்முனடி நான் அப்புறமா சொல்கிறேன்னு சொல்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு இன்னுமே அப்படியே நின்றுருக்காரு. ஸோ சாரா தான் வந்துட்டு ஜிமின் சார் தான் அது அப்படின்னு கேட்கவும், ஆமாம் அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. இது எப்படி அப்படின்னு சொல்லுவோம், நான் இருக்கிறது ஜிமின் சார் கூட தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிசுகிசுன்னு. ஆனால் ஜிமின் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும் அப்படியே ரொம்ப நிற்கிறாரு. ஸோ எல்லாரும் வந்துட்டு ஏன் அவர் அப்படி நிற்கிறாருன்னு தெரியலையே, ஒரு வேளை யாரையாவது வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா அவர் செவுத்து பார்த்த மாதிரி தான் நின்றுருக்காரு. அவங்க யாருமே இல்லை, செவதா இருக்குன்னு எல்லாரும் திரும்பி திரும்பி பார்க்குறாங்க, ஜிமினை பார்க்குறாங்க. என்னடி பண்ணு, எதுக்கடி கண்ணு அடிச்ச கிளாஸில், அவர் பாரு எப்படி நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதுவா இப்படி ஒரு மாதிரி நீங்கள் ஷை ஆகிட்டு அப்படியே குனிஞ்சுக்கிறீங்க, டெஸ்க் அடியில் தலையை வச்சு குனிஞ்சுக்கிறீங்க. ஸோ சாரா தான் வந்துட்டு ஐயோ சார் இப்படி நிற்கிறாரு அப்படின்ட்டு டக்குன்னு சார் அப்படிங்கிற மாதிரி கத்தவும், அப்போ தான் ஜிமினுக்கு ஒரு மாதிரி கான்சியஸே வருது. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சார் நீங்கள் இந்த டாப்பிக்கில் விட்டீங்க, என்னாச்சு சார் நீங்கள், அதாவது என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லி சாரா கேட்குறா. ஜிமின் வந்துட்டு இல்லை சாரா ஒன்றும் இல்லை, எதில் விட்டேன் அப்படின்னு கேட்கவும், நீங்கள் வந்துட்டு ஐயில் விட்டீங்க சார் அப்படின்னு சொன்னேன். அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்குறாரு. இல்லை சார், அந்த ஒரு ஐலேண்ட் ஏதோ ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லவும், அவர் அந்த டாப்பிக்கே பேசியிருக்க மாட்டார். நீங்கள் ஜிம்மில் மட்டும் தானே பார்த்துருப்பீங்க, அதனால சாரா தான் ஒரு டாபிக் சொல்கிறா. ஸோ அதுலேருந்து மறுபடியும் நடத்த ஆரம்பிக்கிறாரு. அவ்வளோதான் மனசு. அதுக்கப்புறம் உங்களை பார்க்கறதே விட்டார் கிளாஸில், திரும்பவே மாட்டார் உங்கள் பக்கம். அதாவது எல்லாத்து பக்கம் பார்ப்பாரு, உங்கள் டெஸ்க் பக்கம் மட்டும் திரும்பவே மாட்டார். நீங்களும் பார்ப்பீங்க, நம்ம பார்க்க கூட மாட்டேங்கிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி. ஒரு 1 வீக் இப்படி தான் ஜிம் வந்துட்டு உங்களை பார்க்குறதே இல்லை. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது, ஏன் எல்லாத்தையும் பார்க்குற என்னை மட்டும் பார்க்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி ஜலஸ் ஆகுது. மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு ஜலஸ் ஆகிட்டே இருக்குமா. அவர் வந்துட்டு கிளாஸ் தான் நடத்துவார், தப்பாலாம் பார்க்க மாட்டார். ஆனால் அப்படி கூட உங்களை பார்க்கலையே அப்படிங்கிற கோவம் வருது. வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா ஜிம்மி வந்துட்டு உங்களுக்கு முன்னே வீட்டுக்கு போயிடுவார். ஸோ வீட்டுக்கு உங்களுக்கு முன்னே போயிட்டு ஏதாவது ஃபுட்டு வாங்கி உங்களுக்கு வச்சுட்டு உள்ளே போய் கதவு சாத்தினார்னா திரும்ப நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னே எந்திரிச்சு காலேஜ் கிளம்பி வந்துடுவார். ஸோ இப்படி தான் பண்ணுறாரு. உங்களுக்கு வந்துட்டு சிரிப்பாகவும் இருக்குது, ஆனால் பேசவே மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஹர்ட்டாகவும் வருதா. அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கிளாஸில் வந்துட்டு அதாவது வீட்டில் வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியறதில்ல, போய் கதை சாத்திட்டா ஒன்றும் பேச முடியாதுல்ல, அதனால் கிளாஸ் வரும்போது நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு கிளாஸில் வந்துட்டு நடத்திட்டு இருக்கப்போ அதெல்லாம் கிளாஸ் லெசன்லாம் எடுத்து முடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்கல்ல அவரோட சேரில். ஸோ அப்படி உட்காந்துருக்கப்போ நீங்களும் போகிறது, ஏதாவது நோட்டை தூக்கிட்டு போகிறது. சார் எனக்கு இதில் டவுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவர் வந்துட்டு அந்த கை வச்சு காட்டுவார்ல, இதுவா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நீங்கள் போய்ட்டு அவரோட கை மேலே இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவர் டக்குன்னு கை எடுத்துக்காரு. என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பார்க்கவும், சார் அதுதான் டவுட்டு அப்படின்னு சொல்லவும், இது என் கை தான் டவுட்டான்னு கேட்குறாரு. இல்லை சார் அதுதான் டவுட்டுன்னு சொல்கிறீங்க, சரி நீ போ நான் உனக்கு அப்புறமா சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்ட்டு விட்டுடுறீங்க. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப மறுபடியும் சார் எனக்கு இன்னொரு டவுட், இங்கே வரீங்களான்னு அவரை கூப்பிடுறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு எந்திரிச்சு, நீ வந்தால் தான் எனக்கு பிரச்சனை, நானே வரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வராது. என்னவா டவுட் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒன்று காட்டிட்டு, சார் இதை எந்த மாதிரி
போடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஒரு டாபிக் தான். ஸோ அது வந்துட்டு ஏதோ டயக்ராம் மாதிரி இருக்குது. அது வந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிறனால அப்படியே ட்ரா பண்ணி காட்டிட்டு இருக்காரு. ஸோ அவர் ட்ரா பண்ண நீங்கள் வாயை பொழந்துட்டு ஒரு மாதிரி ஜிமினியே ஆன்னு பார்த்துட்டே இருப்பீங்களா? ஸோ அதுக்கு ஃபீல் ஆகுது நீங்கள் அப்படி பார்க்குறது. ஸோ அப்படி வாய் ஆன்னு திறந்துட்டே பார்த்துட்டு இருக்கவும் என்ன பண்ணுறாருன்னா கையில் சாக் பீஸ் வச்சுருப்பார்ல, அப்படியே அதை ட்ரா பண்ணிட்டு, அதாவது ஒரு பென்சில் உங்களுக்கு அதை ட்ரா பண்ணி காட்டிட்டு இருப்பாரு. இன்னொரு கையில் சாக் பீஸ் இருக்கும்ல, ஸோ அந்த சாக் பீஸ் எடுத்து உங்கள் வாயிலே போட்டுறாரு. நீங்களும் வந்துட்டு இன்னும் ஆனையில பார்த்துட்டு வாயில் இது விழுந்த மாதிரி இருக்குதுன்ட்டு லைட்டாக அப்படி பண்ணுவீங்க. சாக் பீஸ் அப்படியே கடிச்சிடுவீங்க. ஆச்சி தூ அப்படிங்கிற மாதிரி போயிட்டு சார் நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி ஓடுவீங்க துப்புறதுக்கு. ஜிமின் அப்படி சிரிச்சுட்டு போயிடுவாரு. இனிமேல் நீ வாயை திறந்துட்டு பாரு பேசிக்கிறேன், வேற ஏதாவது போடுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கல்லுக்கு இது கொண்டு வந்து போடணும் வாயில் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி தான் ஜிம்மி வந்துட்டு எப்போவுமே நீங்கள் அந்த காலேஜ் முடிக்க வரைக்குமே உங்ககிட்ட வந்துட்டு எந்த ஒரு அட்வான்டேஜும் எடுத்துக்க மாட்டார். ஆனால் நீங்கள் ஃபுல் அட்வான்டேஜ் எடுத்துக்குவீங்க. எப்போ பார்த்தாலும் அவர் செடியூஸ் பண்ணுற மாதிரி பேசுறது, அவர் மாதிரி பார்த்துட்டே இருக்கிறது, பேன் வாய் தந்து பார்த்துட்டே இருக்கிறது, இப்படியே தான் இருக்கும். ஜிம்மி உங்களை திட்டுறதே ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. எல்லாத்துக்கும் ஆச்சரியமாக இருக்கும், இவளை திட்டதே இல்லை பாரு, இவளும் இப்போ கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிட்டா போல் அப்படிங்கிற மாதிரி உங்களை எல்லாம் பெருமையாக பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் படிக்க மாட்டீங்க. ஏன்னா சும்மா கொஸ்டின் கேட்கறதால உங்களை அப்படி நினச்சிருப்பாங்க. ஆனால் ஒன்றுமே படிக்க மாட்டீங்க. பேப்பர்லாம் திருத்துறப்போ போயிட்டு கெஞ்சுவீங்க ரூமில், ப்ளீஸ் சார் கொஞ்சம் எனக்கு மார்க் போட்டு பாஸ் மட்டும் பண்ணி விட்டுருங்க சார் அப்படின்னு கெஞ்சுவீங்க. அந்த எக்ஸாம் பேப்பர்லாம் திருத்துவாங்கல்ல, அப்போது ஜிமின் வந்துட்டு ரூமில் தான் திருத்திட்டு இருப்பாரு. அப்போ மறுபடியும் போன மாதிரி உள்ளே போவீங்க. சார் ப்ளீஸ் சார், அது வந்துட்டு நான் வேணா இந்த ஆன்சர் இப்போ எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்னு கேட்பீங்க. அதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி கத்துவார். ஸோ அப்படின்னா ஒரு அரை மார்க் இங்கே பாருங்க, நான் 30 பேஜ் எழுதியிருக்கிறேன், அரை மார்க் போட்டிங்கன்னா இல்லை ஒரு மார்க் போட்டிங்கன்னா கூட நான் பாஸ் ஆகிடுவேன் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், போட்டு தொலைக்கிற முதல்ல நீங்கள் இருந்து போனேன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ நீங்கள் போடுங்க நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகேன்ட்டு உங்களுக்கு வந்துட்டு பாஸ் மார்க் போட்டு விடுவார். ஏன்னா எப்படியோ பேஜ் ஃபுல் பண்ணி தான் ஒரு அரை மார்க்காவது போடுவாங்க. ஸோ அந்த ஒரு பேசிக்கில் உங்களை வந்துட்டு பாஸ் பண்ணி விடுவார். நீங்களும் இப்படி தான் பாஸ் ஆகிட்டு இருப்பீங்க. ஃபைனலாக வந்துட்டு இந்த ஃபைனல் எக்ஸாமே வருது. ஜிம் வந்துட்டு சொல்கிறாரு, இங்கே பாரு இந்த ஃபைனல் பேப்பரெல்லாம் நான் திருத்த மாட்டேன், அதனால் நீ வந்துட்டு இந்த மாதிரி திமிர் பண்ணிட்டு தெரியாத, ஒழுங்காக படித்து பாஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, அதுவா பாஸ் ஆகணும்னு அவசியம் இருக்கா என்ன, நான் வந்துட்டு ஒரு கேர்ள் தானே, ஸோ மேபி நான் வந்துட்டு ஃப்யூச்சரில் கல்யாணம் பண்ணிட்டு தானே போகிறேன், நான் இதுக்கு படிச்சுட்டு நான் இதுக்கு வேலைக்கு போயிட்டு, ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸராக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது, இருந்தாலும் காட்டிக்காம அப்படியா, உன்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஜாப் போ அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கவும், நீங்கள் ஜிம்மோட கண்ணத்தை ரெண்டையும் பிடிச்சி கிள்ளிட்டு ஏன் ஹஸ்பண்ட்ஸ் போக சொல்ல மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடிடுறீங்க. ஸோ ஜிமிக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது, சிரிச்சு நிற்கிறாரு. அப்படி தான் எக்ஸாம்லாம் முடியுது. யூஷுவல் ஜிமின் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நீங்கள் ஃபெயில் தான், இருந்தாலும் என்ன பண்ணுறது, நீங்கள் ஃபெயில் ஆனால் கூட அந்த காலேஜ் முடிச்சிட்டிங்க தானே, அரியர் எக்ஸாம் எழுதுறதுக்கு போனால் போதும். ஸோ காலேஜெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் வந்துட்டு அந்த எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாளே வந்து ஜிமினியோட கதை போட்டு தட்டுறீங்க. எப்பவுமே இந்த மாதிரி போட்டு அந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க, ஆனால் இன்றைக்கி போட்டு கதவை சும்மா நாக் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஜிம்மி வந்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. ஓப்பன் த டோர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ ஓப்பன் பண்ணி ஓடி போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏச்சி என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அதுவா, நான் காலேஜ் முடிச்சிட்டேன், ஸோ மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. எதே மேரேஜா அப்படின்னு அவரு கேட்குறாரு. ஆமாம், நீங்கள் தானே சொன்னீங்க நான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறனால, ஸோ வெயிட் பண்ணுங்க இவ்வளோ நாள், நீங்கள் தான் வெயிட் பண்ண சொன்னீங்கன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது, நான் வந்துட்டு ஒரு படிக்காத மக்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. என்னது, நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் ஃபெயில் ஆகிட்டல அப்படின்னு கேட்குறாரு. அதுவா, நான் என்ன பண்ணுறது, ஃபெயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மி என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஒரு கண்டிஷன் போடுறாரு, நீ அரியரெல்லாம் கிளியர் பண்ண அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு இடியே விழுந்த மாதிரி இருக்குது. இது அரியரை கிளியர் பண்ணால் தான் மேரேஜா, அப்படி ஜென்மத்தில் எனக்கு கல்யாணம் ஆகாது போலையே அப்படின்னு யோசிக்கிங்க. ஏன் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் அரியர், அது 1 2 கிடையாது, ஃபஸ்ட் இயர்லேருந்து 4th இயர் வரைக்கும் எல்லாத்துலேயும் அரியர் இருக்குது. ஜிமின் இப்படி பழி வாங்கக்கூடாது சரியா, நான் வந்துட்டு ஒரு வருஷம் ஃபுல்லாக படித்ததை அந்த வருஷத்தையே எழுத சொன்னால் கூட எனக்கு எழுத தெரியாது அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறீங்க. ஆனால் ஜிமின் கொஞ்சம் கூட விடவே இல்லையே, நீ பாஸ் ஆகிட்டினா நான் வந்துட்டு ஓகேன்னு கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ பாஸ் ஆக வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் அதுவும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல, ஒழுங்காக படின்னு எவ்வளோ படிக்க வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் இதை நீ முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறீங்க. நான் தான் சொன்னேனே, உனக்கு தான் புரியலை, நீ தான் ஆடிட்டே தெரியுறே அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு படிக்கிறீங்க. ஜிமின் பார்க்குறாரு. ஜிமின் ரூம் பக்கமே நீங்கள் போகிறதில்ல, என்னாலும் படிச்சுட்டே இருக்கிறீங்க. ஜிமிக்கு சிரிப்பாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ சீரியஸாக எடுத்து நீங்கள் படிப்பீங்கன்னு அவர் நினச்சிருக்க மாட்டார். உங்களுக்கு வந்துட்டு என்னென்னா ஜிம்மை கல்யாணம் பண்ணிக்கணும், உங்களுக்கு ஜிம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவரோட கண்டிஷன் வந்துட்டு படிக்கிறது தான் அப்படின்னா ஓகே நான் படிக்கிறேன் அப்படிங்கிறக்காக நைட்டும் பகலும் படிக்கிறீங்க. ஸோ ஒரு வழியாக எல்லாமே படித்து முடிச்சுட்டு வர எக்ஸாம் எல்லாத்துலேயுமே அட்டென்ட் பண்ணுறீங்க. அந்த என்னென்னலாம் அரியர் வச்சிங்களோ அத்தனை அரியரே கிளியர் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த்துக்கு மேலே ஆகுது நீங்கள் எல்லாமே படித்து முடிச்சு அரியர்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ
ஒரு வழியாக இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு நிம்மதியாக வந்து டிவியே ஆன் பண்ணுறீங்க. அத்தனை நாள் வந்து டிவியே பார்த்துருக்க மாட்டீங்க, ஒரு ஃபோன் பார்த்துருக்க மாட்டீங்க, ஜிமின் கிட்டே கூட பேசியிருக்க மாட்டீங்க, அப்படி படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஃபைனலாக நீங்கள் அந்த எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரிசல்ட் வரும்ல, ஸோ ரிசல்ட் வரும்போது ஒரு பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வராரு. நீங்களும் பார்க்குறீங்க, என்ன மறுபடியும் ஃபெயில் ஆகிட்டேனா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஏன்னா எப்படி தான் இருந்தாலும் பாஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தானே. ஜிமின் வந்துட்டு அந்த பேப்பர் காட்டிட்டு, இல்லை ஏதோ ஜஸ்ட் பாஸ் ஆகிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பாஸ் ஆகிட்டேனா அப்படியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் அப்படின்ட்டு ஒரு பேப்பர் கொடுக்குறாரு, சைன் பண்ண சொல்கிறாரு. இது என்ன கண்டிஷன் சார், புதுசாக ஒரு பேப்பர் வேறு கொடுக்குறீங்க நீங்களும் கேட்குறீங்க. ஸோ ஜிம்மி என்ன சொல்கிறாருன்னா, இதில் வந்துட்டு ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்குது, அது என்ன அப்படின்னா நீ சைன் பண்ண நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் வந்துட்டு ஒரு முட்டாள் கிடையாது, சும்மா வெற்றி பேப்பரில் கையெழுத்து போடுறதுக்கு, என்னன்னு சொல்லுங்கள் அப்போ தான் நான் வந்துட்டு கையெழுத்து போடுவேன்னு சொல்லி கேட்குறீங்க. அதை படித்து பார்க்க உங்களுக்கு ஒரு சலுப்பு, அதனால ஜிம்மியை கேட்குறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு அது ஒன்றும் வேறு ஒன்றும் கிடையாது, லைஃப்லாம் எனக்கு வைஃபாக இருக்கிறதுக்கு ஓகே அப்படின்னா சைன் பண்ணு, இல்லைனா வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த பேப்பர் நல்லா வாங்கி பார்க்குறீங்க. அது வந்துட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்கள்ல மேரேஜ் எல்லாம், அந்த பேப்பர் உங்களுக்கு செம ஹாப்பி ஆகிடுது. அப்படியே அந்த பேப்பர் தூக்கிட்டு வீடு ஃபுல்லாக சுற்றுறீங்க, செம ஜாலியாக டான்ஸ் ஆடுறீங்க. ஜிம்மி அப்படியே நின்று பார்க்குறாரு. ஐயோ இவளை நான் எப்படி வச்சு சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே கடவுளே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ ஃபைனலாக நீங்கள் சைன் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்றீங்க. அண்ட் ஜிம்மி வந்துட்டு சைன் பண்ணிடுறாரு. அண்ட் அதை கொண்டு போய் இங்கே ரெஜிஸ்டர்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ப்ராப்பராக உங்களுக்கு வந்துட்டு வெட்டிங்கும் நடக்குது. ஸோ அழகாக ரிங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க, வெட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் அதிகமாக வந்துட்டு காலேஜில் யாரையும் கூப்பிடலை, ஏன்னா ஜிம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டே மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல், அதனால் நீங்கள் யாரையும் கூப்பிடல, நீங்கள் 2 பேர் மட்டும் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க உங்களோட ஃபேமிலி வச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறமா ஜாலியாக தான் லைஃப் போயிட்டு இருக்குது. நீங்கள் வந்துட்டு வீட்டில் சும்மா பார்த்த மாதிரி வெட்டி தண்டமாக வீட்டில் இருப்பீங்க. ஸோ ஜிம் வந்துட்டு ஒர்க் போகிறாரு, உங்களை வேலைக்கெல்லாம் போக சொல்லலை, செம்ம ஜாலியாக இருக்கீங்க, ஹாப்பியாக இருக்கீங்க, அவ்வளோதான். என் ஸ்டோரி முடிஞ்சிச்சு. லவ் யூ சராங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க டியர். எனக்கு ஒரு கமெண்ட் பார்க்குறப்ப செம ஹாப்பியாக இருக்குது, அண்ட் ஒவ்வொரு லைக்கு பார்க்குறப்ப செம ஹாப்பியாக இருக்குது. அண்ட் லைக் பண்ணுற கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, லவ் யூ.